வாங்கனே. பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. காளி முனியை காப்பாத்துவேன். 7500 சரியா போச்சுங்கய்யா. ஏன்னா விழா கமிட்டிகிட்ட சொல்லிக்கிறேன்னு. அருமையான ஒரு மித்ரா வயலா, நல்ல கிராமம். போ இந்த மேடையை போட்டது யாரு? போ அவ்வளோதாண்ணா. உள்ள உனக்கு ஒரு கப்பலிங்க தரேன், ஜப்பி திரிவங்க வா. என்ன மேடை ஓட்டிருக்க? அல்லது நாடக மேடையால் மாடு கறவை மிச்சு நாடா? என்னடா அது? வேற தாலி முக்களிப்பே மாதிரி வேறு. நன்றி. பயந்துருதியா? இந்த ஜெயிலில் நிற்கிற இந்த 20 பேர் போகிறாங்களே, எப்படி ஜீவா உன் பாக்ஸை தள்ளி விட்டுருவாங்க, தண்ணியை போட்டாங்களா? டேய் என் தம்பி தானே கட்டு வாங்கடா. பாரா முன்னாடி வா, முன்னாடி அவ்வளோ இடம் பூரா என் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தா அப்பேன், அவ்வளோதான். ரசிகர் மசர்லாம் சொல்ல மாட்டேன். என்ன ரசிகர்? யார் பெரிய ஆள்? யாரும் பெரிய ஆள். இங்கே இருக்கிற நீங்கள் கீழே உட்காந்துருக்காள்லாம் லேஜான வீட்டு பிள்ளைகளா? உங்களை அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். நானாக பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கு நன்றி. 12 மணிக்கு ஆனவனே எனக்கு பிறந்தநாள். ஆனால் பிறந்த நாளைக்கு கேக்கு கூட திங்க விட மாட்டாங்கப்பா. இப்போ என்னமோ நீக்குறக்காரன் பைப் மாதிரி வச்சு அடிக்கிறாங்கடா, புரிச்சுன்னு அடிக்கிறாங்க. அந்த கிரீமு கூட அதில் வட்டு திண்டமை வெட்டி. இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். கேக்குன்னு சொல்லி கொண்டு பிரிக்கிறேன், நல்லாவும் போ. ஏன்டா பிறந்த நாளைக்கு அவன் இறந்த நாளைக்கு போனேன்டா. கேக்கு வேணாம் ஒரு அப்பா வாலி மகிழ்ச்சி வா வைடா தம்பி என் சிங்கான் சூப்பரா. இவளை அவுட்டரில் இவளை ஜெட் பண்ணுறான்னா ஜீவா மைஜெட்டு எந்த மைஜெட்டு மற்ற மைஜெட்டு வந்தால் செய்ய முடியாது. சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள்ப்பா. நல்லா எக்கோ வை, சாமியை நிப்பாட்டிக்கிறோம். அப்போ தான் கசகசப்பெல்லாம் இருக்காது. ஏன்டா அப்படி கிட்னி பறி கொடுத்த மாதிரி பார்க்குறேன். ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி, பாப்பாத்திய வணங்கி, பாப்பாத்திய வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, மித்ரவய கிராமத்திலேயே கட்டள கட்டழகி, மித்ரவய கிராமத்திலேயே கட்டள கட்டழகி, நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, நமக்கு ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி, ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. போடு எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ. அன்னதான் வணங்கி ரோஜக்கார சாமிடா இந்த முத்ராவையல்ல. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலத்துல
என் பொல்லா போய ஜாமி ஐயனாரு பொல்லா போய சாமிடாய ஐயனாரு அல்வாக்கு சொல்லி வச்சா இந்த ஐயனாரு ஏழ மக்களை வாழ வச்சா இந்த ஏழ மக்களை வாழ வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி எனக்கு மித்ராவய கிராம மடிய குங்கும போட்டழகிட்டே தரிசனம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி இந்த மித்ராவய கிராம குங்கும போட்டழகி போடு எல்லோ 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 எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ சரட்டு வண்டி ஊட்டி ஆதி கிழமை வளர்த்த ரெண்டு புள்ள மாட்ட ரெண்டு பூட்டிய சாரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கல்ல வளர்த்த ரெண்டு புள்ள மாட்டம் ரெண்டு பூட்டி சரட்டு வண்டி ஊட்டி தரங்கமணி மாடு ஊட்டி ரெண்டு ஜலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா சாயங்காலம் போல வந்திய ஏமாமா சாயங்காலம் போற வண்டிய ஏமாமா நம்ம கரந்தமல கருப்பே வாசலுக்கு தாய் கூட வாடா கருப்பு உன் கண்டு நோட்டீஸ் படிக்கிறான்டா வாடா வாடா எல்லோ 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 எலேலோ எலேலம்மா எலேலோ எல்லோ எலேலோ எலேலம்மா எலேலோ அலுயர வச்சருவா வாடா டேய் கருப்பு கூட வாடா அலுயர வச்சருவா அதையாது முடியருவா அவன் அருவா அதையாதுடா கீநாட்டி என் கருப்பை வெள்ளி குடியருவா ஆளு இரவி தருவா அசையாதுடா அசையாதுடா என் கருப்பைக்கு நாட்டு குடியருவா கெட்டவரம் தந்துருவா யஜாமி கேட்டவரம் வந்துடுவா என் ஜாமி கெட்டவரம் தந்துருவா சொன்ன சொல்லும் மாறாது என் கருப்பின் சொல்வாக்கு தப்பாது கேட்டவரம் தந்துடுவா சொன்ன சொல்லு மாறாது என் கருப்பேன் சொல்வாக்கு தப்பாதுடா வாடா கெட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா யஜாமி அந்த 18 படிதான்டா இந்த எம்கேஆருக்கு கொலஜாமி எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ முருகரண்டிருச்சு உள்ள மித்ராவய கிராமம் இந்த ஐயனரையும் கருப்பனையும் கும்பிட ஊரு திரண்டிருச்சு மித்ராலய கிராமம் இந்த ஐயனாரே கருப்பனையும் கும்பிட ஒத்துமையாய் இங்க கூடி உட்கார்ந்துருச்சு பிரசன்னா முருகரண்டிருச்சு ஒத்துமையா இருந்து உள்ள ஒத்துமையன் ஆயிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு ரெண்டிருச்சு ராஜாக்கா ஆமா நாடு திரண்டிருச்சு ராசாக்கா நாடு ரெண்டிருச்சு ராஜாக்கா நீங்க வாழ்ற நாளில் அண்ணன் தம்பியா ஒத்துமையா இருக்கணும் எங்க ஐயாக்கா கைதட்டின ஆளு ஒரே தான் குலசாமி கும்புற ஆள் அங்கிட்ட என்னப்பா நீங்கள் உங்கள் குலசாமி பிள்ளையாரா கைதட்டலாம் எம்கேஆர் மாமான்ட்டேன் தாடி மச்சரோடு இருக்கிறதுனால புரோக்கர் நினச்சிட்டேன் படாவே என் தம்பிகள் எல்லாம் கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் பூரா அவங்களுக்கு தெரிஞ்சது இடியப்பம் கப்ளிங்கி டொங்காசு ஓசு மயிரை புருங்கு பெத்ததா இதை கஞ்சி ஊற்ற வக்கு இல்லை இதில் ஓசுன்ட்டுவேன் லவ்வர் மட்டும் பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுப்பேன் பெத்த தகப்பையும் ஃபோன் அடித்தா உங்களுக்கு பூரா கம்பு கூட்டு மசூரி எரியுமே லவ்வர் ஃபோன் அடித்தா இங்கே மண்டி ஓட்டுருவேன் இங்கேருந்தே தவந்து போவேன் நான் என்ன சொன்னாலும் பழிக்குதுடா வேணாம்டா ஏய் மாலக்கம்மால மயிர் மாலை அங்கே போய் உட்காரு
ஐயா மித்ராவையா விழா கமிட்டி ஐயா, விழா கமிட்டி இல்லையா ஐயா, கொஞ்சம் கொட்டாய்க்கு முன்னாடி ஆள் போடுங்கய்யா. வர்ற ஆள் பூரா தட்டியை பிடிச்சிக்கிட்டு உள்ளே பார்க்குறேன். தட்டியை பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு என்ன டான்ஸுக்காரியை காணாமட்டு மருதமணியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் மருதமணி அதில் ஓடி போய் படுத்த வந்தே வண்டியில். அப்படி வாங்கினே சிங்க அண்ணே விழா கமிட்டி அண்ணே, கொஞ்சம் அங்கிட்டு இருக்க ஆளுகளை சத்தம் போடுங்க, நல்லா இருங்க. அவர் விரட்டி விட்டு நீங்கள் நின்று பாருங்கண்ணே, நீங்கள் நின்று யாரும் வராமல் பாருங்கன்ட்டேன். ஆனால் உடனே உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, சிரிச்சிருவியே. வா ப்ரோ வா, உட்கார் தார் பையில் உட்காருங்க. ஆளுக்கு முட்டை கண்டபடி அள்ளித்தரேன், உடச்சிட்டு போவியே, அங்கே உட்கார். நல்ல நாடகம்டா. இந்த நாடகம் என்ன நாடகம்னே உங்களுக்கு தெரியாது, இந்த பகுதியில் வச்சதில்லை. அங்கே போய் சேரில் உட்காந்துருக்கேன், 4 ஒம்பளே தெரியாமல் பேசிக்கிறேன். இந்த நாடகம் என்னமோ சிரிப்பு காமிப்பாங்களாம். யாரா பப்புன்னு எம்கேஆராம்ல, அவன் மங்குன்னு தவுவானா, இந்த மருதமணி ஒன்றிய பொம்பளையை போட்டு பாடாப்படுத்துவானா அப்படி. என்ன யாருக்குமே இப்போ அடையாளம் தெரில. ஆனால் தாடி வச்சவனே அடையாளம் தெரியலன்னு சொன்னவார். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கவே கூடாது. 50 ரூபா கொண்டாங்கிட்டு போட முட்டை. முத பிள்ளையார் சொல்லி ஓடும்போது 50 ரூபாயை கொடுத்தா விளங்க மாட்டா நாடகம். போடா 500 ரூபா முத கொடுறா, அப்போ தானே நல்லா ராஜியாக இருக்கும். பிறந்த நாளைக்கு அன்பாலயத்தில் ஊரா அன்னதானம் போடணும்டா. அவனை அங்கிட்டு விரட்டி விட்றா. ஏய் உன் வெத்தலை வச்சு கொடுத்துட்றா. அவன் பாட்டு சரக்குன்னு எடுத்து குடிச்சிட்டு போகிறேன், எனக்கு கவுட்டுக்குள்ள வை. ஐயா விழா கமிட்டி அங்கிட்டு போக சொல்லுங்கய்யா. ஏன் ஜெயிலில் நிற்க வேணாம்னா, நேற்று யூடியூப் எடுக்கிற கணிக்கு தெரியும். நேற்று பாடாக படுத்தி விட்டாங்க. 500 பேர் சுற்றி நின்று இடியாப்பம்ன்ட்டு யூடியூப் பார்த்துருப்பிய. நேற்றுலாம் ஆலமரத்தில் மேலே ஒருத்தன் ஏறிட்டேன். அவன் இல்லை, அது அன்னைக்கு கூட கொட்டலை. அன்னைக்கு ஒருத்தன் அப்படித்தான் மேலே ஏறினவே, மேலே தேன்றாட்டு இருந்திருக்கு தெரியல. வெதரில் கடிச்சவனே அங்கேருந்து திடீர்னு விழுந்தவன் சண்டாலே ஒரு பொம்பளை தலையிலே விழுந்து அந்த பொம்பளை முட்டுவாந்து. இந்த கொடுமையாடா, ஒவ்வொரு நாளும் நாடகம் முடிக்கிறது நாங்கள் நம்ம போர் தொடுக்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். உட்காரு. ஆனால் மை செட்டு சூப்பர்ப்பா சிவா, மை செட்டு அருமையான. ஜீவா வாழ்த்துக்கள் ஜீவா, நீ நல்லா இருக்கணும்டா. கல்யாணம் ஆயிடுச்சா ஆலையாடா? சரி அண்ணன் இது பண்ணி விட்றேன், பிடிச்சி விட்றேன், நல்ல வழியாக கையை பிடிச்சி விட்றேன். ஏன்டா என்ன சென்னைக்கு போடுறம்மா காலையும் பிடிச்சிருப்பான்னு எதிர்பார்க்கல இந்த ஜோக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிய, அக்கா தங்கச்சி, ஆத்தா அப்பங்க, உங்களை அத்தனை பேரையும் நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஆம்பளை ஆளுக அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி உங்களை வணங்குறேன். அங்கிட்டு எங்கள் ஆத்தாக்களை பூரா அன்னை தெரசாவை நினச்சி நான் வளர்க்குறேன். அத்தா தெரசாவை நினைக்கிறேன், நீ தெராசா பிடிச்சிக்கிட்டு திரி. நாங்கள் அப்படி வணங்குறேன். நீ புருஷனை என்ன பண்ணுற, நைட்டு தூங்கும்போது வெதரில் ஏற்றி விட்டு எங்கள் எலும்புச்சம்பளத்தை இதில் வச்சுருக்கேன்னு கேட்குறேன். நீனா எங்கள் ஐயா காலத்தோடு அந்த மரியாதைலாம் முடிஞ்சு. நாங்கள் பரம்பரை கோடாங்கி. எங்கள் ஐயா முனியாண்டி கோடாங்கி அங்கே வடக்கருந்து வருவார். எங்கள் ஐயா வரும்போது எங்கள் அப்பத்தான் மிரலாம், ஐயா வந்துட்டானே, அவங்க ஐயா வந்துட்டானே, அங்கே உடுக்க அடித்து பேயாடுறதுக்கு எண்ணெயை போட்டு அடிப்பானேன்னு மிரண்டு வந்தவனே பட்டுக்கலவி அப்படின்வார். என்னங்க சத்துன்னு 4 அறை இருவார் போடி அப்படின்னு ஆரஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுக்க சொல்லுவார். அப்பத்தாவை சென்னையாக்க பிரச்சனையாக்க. இங்கே வரு கைதவரி போட்டேன் முண்டை, வேறு நரம்பு தலைச்சி வந்தவன். அப்போல்லாம் பிள்ளை வைக்கிறதா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஒவ்வொரு பொம்பளையை பார்த்தா வயிறு இந்த தண்டியாக இருக்கும். இப்போ 8 மாதம் ஆகுது, பூரா குட்டி நாய் ஒட்டி போனது மாதிரி. எப்படி அதில் பொம்பளையை போய் பேசுங்க, அடியே பிரியா என்னடி உனக்கு வயிற்ற காணா, நேற்றத்தையும் மறைஞ்சிருச்சுக்கா. அதில் இவங்க ட்ரிண்ட்டு விடுவாங்க. ஆம்பளை பையன் இருந்தால் வயிறு தெரியாதுடி, பொம்பளை பிள்ளையா இருந்தால் தெரியாது. மொத்தத்தில் வயிறு தெரியுதோ அது தெரியுதோ, ஆஸ்பத்திரி நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறது தெரியுது. சிச்சுக்க வெக்கமாக இல்லாமல். குழந்தை என்பது என்ன? மழலை செல்வங்கள். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இயங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த 18ஆம் படியான் காளிமுனி அருளோடு குழந்தை கிடைக்கும். அதே உண்மை. குழந்தை செல்வம் என்னவென்று அதெல்லாம் அறிந்து வேதனையுற்றவன் தான் அந்த எம்கேஆர். வாரிசுகள் வேண்டும், வாழையடி வாழையாக தலைய வேண்டும். எல்லாருமே சாதி மதம் அப்பாற்பட்டதான் அந்த தமிழினம். இங்கே உட்காந்துருக்க அன்னைங்கள்லாம் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க மட்டும் தெரியுது. அதான் உண்மை. என்ன ஜாதி மைத்த பிடுங்கின ஜாதி அதெல்லாம் கிடையாது. ஒரு இடத்துல விழுந்து கிடந்தால் நம்ம ஜாதிக்காரன் தூக்க மாட்டேன். பழகின உண்மையான நட்பும் இறக்க சிந்தனை உள்ள தமிழ்ந்தேன் தூக்குவேன். அதான் உண்மை. அதெல்லாம் தான் தூக்குனாங்க. இப்போ அதுவும் கிடையாது. விழுந்துட்டா முகத்தை திருப்பேன். ஆத்தாடி இவனை பார்த்துருக்கனே சந்தக்கடையில் அவர் முனியாண்டி வேறேன் ஆய் ஊயின்ட்டுவேன். ஐயா எந்த ஒரு பையப்பா தூக்குங்கப்பா ஆய் ஊயின்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு. இப்போ விழுந்து ஒருத்தர் வெட்டிட்டு கிடக்கேன். அவன்கிட்ட போய் ப்ரோ கொஞ்சம் கழுத்து தூக்குங்க,
ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். கிரிச் காற்றுல ரத்தம் வருதா ப்ரோ? நல்ல வீடியோ போடுங்க பாருங்க ப்ரோ. இவர் காற்றுக்குள்ளே எப்படி ரத்தம் வருது பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கிரிச் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைத்த பிடுங்கன்னு போயிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது சப்ஸ்கிரைப்பா? இப்படித்தான் நல்லது செய்ய போனேன்னா சில நேரம் தீமையாக முடிஞ்சிடும். ஒருத்தி அப்படித்தான் டிவி வீட்டில் விழுந்தால தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து அந்த ஆளை காப்பாற்றும் போது அந்த ஆள் முழிச்சு பார்த்தோன்னே 2 மோதிரத்தையும் செயினை காணாமட்டேன். காப்பாற்றினதுக்கு பார்த்தா அப்புறமேல கிளச்சி பார்க்குறாங்க, முண்டை கஞ்சிக்க வழி இல்லாமல் இருந்திருக்கேன். இந்த உலகம் அப்படியேப்பட்ட உலகம்ப்பா. ஒரு கதை சொல்கிறேன் பாரு, சொல்லுங்கண்ணே. எல்லோரும் நல்லா கேட்கணும் இந்த கதையை. நல்லது செய்ய போனேன்னா சில நேரம் தீமையாக முடியும். ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு அதிபர் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வந்திருக்கார். அப்படி ஜப்பான் நாட்டு அதிபர் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்களை பார்த்துருக்கார். என்னடா வீர விளையாட்டுக்கும் பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன தமிழ்நாடு, எங்கிட்டு பார்த்தாலும் சீமக்கரவலாக இருக்கே, மக்கள் பூரா ஏன் அந்த வெயிலில் கஷ்டப்படுறாங்க? நம்ம ஜப்பானில் ஆரம்பித்த கம்பெனியை இங்கே தமிழ்நாட்டில் ஒன்று கட்டி விட்டால் பல லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்துல கட்டடம் கட்டி பல லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுப்போம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்குன்னு இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் சொல்லிக்கிட்டு இருந்தார். திடீர்னு சூரிய வெளி அதிகமாக வெயில் அடித்தவனே கிருகிருன்னு வந்து ஜப்பான் நாட்டு அதிபர் கீழே விழுந்துட்டேன். தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டேன். சேர்த்தா ஊர் பொம்பளையாளு ஆம்பளையாலாம் அவன் ஜாமியை கும்பிட்டான், அழுகுறேன். சே, நல்ல மனுஷன், ஜப்பான் நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டில் ஒரு பல லட்சம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னேன் பார், நல்லா இருக்கணும்டா. ஆமாம், அந்த இடத்துல இப்படி ஆகக்கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீரியஸா ஜப்பான் நாட்டு அதிபர் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்து கிடக்கும்போது டாக்டர் சொல்கிறார், ஒரு பயலை கூப்பிட்டீங்க, வா தம்பி, ஒரு பெட்டுக்கு பக்கத்தில் நில்லு, ஒரு லேசாக முழிச்சாருன்னா என்னை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு போக. இவன் பக்கத்துலேயே இப்படி இறுகி நின்று முண்டை பிரிப்பேடு கேமலையான்ருக்கேன். திடீர்னு சீரியஸாக கிடந்த ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை முழிச்சுக்கிட்டு சீயா மீயா கீயான் இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாச புரியலை. இவன் ப்ரோ உங்கள் பக்கம் வரேன் ப்ரோ, சைடில் ஏறுங்க ப்ரோ, நல்லா அடிங்க ப்ரோ. அவனை பார்த்துருக்கேன், என்ன சத்தம் போட்ட மாதிரி இருந்துச்சு, என்ன சீயா மீயா கியான்ற. மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் இவனை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கத்திருக்கேன், சீயா மீயா கீயான் இருக்கேன். அடா பொழைச்சிக்கிட்டேன், நீங்கள் வாங்க ப்ரோ நம்ம விளையாடுவோம், கரிச்சு பிடிச்சிக்கிட்டு. கடைசியாக ஜப்பான் நாட்டு அதிபர் சீயா மீயா கியான்டா செத்து போனேன். வந்துட்டேன், ஜப்பான் நாட்டிலேருந்து முண்டமாக வர்றேன், ஜட்டியோட துப்பாக்கியோடு வந்துட்டேன். ஜப்பான் நாட்டில் பெரிய அதிபர், பல லட்சம் கோடிக்கு அதிபதி. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியை கட்டி பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சபதம் போட்டு வந்தவர். எப்படி செத்தாரு? எல்லோரும் போட்டு விட்டாங்க. நாங்கள்லாம் வெளியே நின்று தான் சாமியை கும்பிட்டு அழுதுகிட்டு இருந்தான். இந்த தம்பி தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டே செல்லை நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏய் ஏவா உன்ட்ட என்ன சொன்னார்? இல்லைங்க, நான் பிரிப்பேடு கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். இவர் திடீர்னு கண்ணை முடிக்கிருந்தவர் கண்ணை முழிச்சுக்கிட்டு என்னையை பார்த்து சீயா மீயா கியாண்டார். மறுபடியும் முக்கிக்கிட்டு சீயா மீயா கியாண்டார். கடைசியாக சீயா மீயாங்க ஜோலி முடிஞ்சு போச்சு. கொண்டது நீ தான்ட்ட வண்டியில் ஏறாட்டேன். இதில் என்னென்னா, ஜப்பான் நாட்டு அதிபருக்கு இந்த மூச்சு விடுற டீப்பு வாயில் வச்சு அந்த டீப்பை பெட்டு கீழே தரையில் விட்டுருந்துருக்காங்க. டீப்பை மூச்சு விடுற டீப்பை அது மேலே ஏறிட்டு பிரிப்பீடு விளையாண்டுருக்கேன். அவன் நாட்டு பாசையில் ஜப்பான் நாட்டு அதிபர் சொல்லியிருக்கேன், சியா மியா கியா மூச்சு விட முடியலடா, டீப்புலேருந்து காலை ஏறான்னு அர்த்தம். நம்ம முண்டை பயலுக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியல. மறுபடியும் அவனுக்கு திணறிச்சு அதிபருக்கு, சியா மியா கியா காலை எறா முண்டை மூச்சு விட முடியலடா. மறுபடியும் சியா ஐயோ கொண்டே விட்டான். அதனாலதான் நல்லது செய்ய போனால் சில நேரம் தீமையாக முடிஞ்சிடும். சியா மியா கியா. அதே மாதிரி எங்கள் மானாமரில் சுந்தராஜ் டாக்டர்னு ஒருத்தர் இருக்கார் கனி. வரப்போட்டிக்கிட்டு இருந்த ஆளுக்கு நல்லாம்பு கடிச்சு பிடிச்சி, கவனமாக கேளுங்கய்யா, நல்லாம்பு கடிச்சு விட்டேனே அந்த ஆள் ஓடி போய் மானாமரில் போய் ஆஸ்பத்திரியில் அழுகுறேன், ஐயா பாம்பு நல்லாமுங்க படம் இருந்துச்சு, அவர் அடைஞ்சார், பெட்டு படம் இருந்துச்சு, முண்டை போய் படுறா, படம் இருந்துச்சு, செக்ஸ் படம் இருந்துச்சு, போடா எனக்கு தெரியாதா? டாக்டர் அறிவை பாருங்கள். ஏய் பாம்பு கடிச்சது நான் டாக்டரா நீ காட்டுறா? இல்லைங்கய்யா, என்னை கடிச்சு விட்டு அப்படியே அந்த மண்டி தண்ணிக்குள்ளே அப்படியே போச்சுங்கய்யா, நல்லா அவன் படம் எடுத்துக்கிட்டு. டேய் வரப்போட்டிக்கிட்டு இருந்த முண்டை பனைமரம் ஈக்கி குத்தி பிடிச்சிடா போடா அப்படின்னு சொன்னேன். ஈக்கியா சார் அப்படின்னு அந்த ஆள் படுத்துட்டேன். மறுபடியும் அவனை ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி விஷத்தை எடுத்ததுக்கப்புறம் அவன் குணமானவனு அந்த டாக்டர் சுந்தரராஜ் சொன்னாரான், உன்னை கடித்தது நல்ல பாம்பு தான்டா, அதை நான் பாம்பு தான் கடிச்சதுன்னு சொல்லியிருந்தேன்னா உன் இதயம் அப்படியே உயிர் நின்று போயிருக்கும். இவன் தாயா டாக்டர், இவன் தான் டாக்டர்.
இன்னும் சில பேர்லாம் நல்லா பாரு, ஆஜிபத்தில் அவன் போய் பாவம் இருமலாக வந்திருக்கும் படுத்து கிடப்பேன். இவங்க போகிற ஆள் பூரா கேதத்துக்கு போகிற மாதிரி போவேன். அவன் இப்படி உட்காந்து அந்த ஆஜிபத்தில் கொடுக்குற அந்த இட்லியை தொட்டு சாப்பிடும்போதே இவங்க போயிட்டு என்ன மச்சான் இருமலா இருமை வரக்கூடாது மச்சான், இருமை வரக்கூடாது, இப்போ கொரோனா பரவுதான். டக்குன்னு அப்படியே நாக்கை இழுக்குமே, அவன் இழுக்கலை, இட்லி தாண்டா உரப்பாக இருக்குது இருக்கடா. சரின்னு இவங்க இப்படி ஏவி விட்டு போகிறாங்க. பொம்பளைய போகும்போது முக்காட போட்டு என்ன பார்த்தா ராஜா, இன்னைக்கு உங்கள் அப்பனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்து நீ ஒரு ஆள் தான்டா அனுபவிக்கிறக்க. அவன் நினைப்பேன் நம்ம சோழி முடிஞ்சு ஓல, அதுதான் கேதத்தை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக இங்கே வர்றாங்க. எந்த ஒரு விஷயமே நடந்துக்கிற முறையாத்தான் இருக்கு. கணேஜி போல போட்டு ஒரு ஆள் வாயெல்லாம் வெந்து போய் புற்றுநோயை ஆகி பெட்டில் படுத்துக்கிறேங்க. அவனை பார்க்க போகிற ஆள் அவ்வளோ அறிவான ஆள் போயிருக்கேன். என்ன என்ன அவன் பேச முடியாமல் கோயில ஓட்டேன், 10 வருஷமாக கோயில ஓட்டேன், ஆடு மேய்க்கும்போது வாய் ஊனா அப்படியே அடிச்சிருச்சு. இவன் போனவன் அவனை பார்த்துக்கிட்டே அப்படி கையிலே தூக்கிட்டு சட்டிக்குள்ள வந்து கோயிலை எடுத்து கொட்டிக்கிட்டே கேட்டிருக்கேன். அடிச்சிருச்சு, சுத்தமாக அடிச்சிருச்சு. தொண்டையை திறங்க, உள்ள வரைக்கும் சலம் கட்டிருச்சு. அவ்வளோதான் ஆண்டிருக்கேன், செத்தே உன. ஏன்னா எந்த தவறை ஒருத்தன் செய்து விட்டு படுத்து கிடக்கான அதே தவறை அவன்கிட்ட செய்யலாமா? அன்பு உறவுகளே, தீய பழக்கம் என்பது 4 போக்கில் நீங்கள் மறந்தீங்கன்னா இந்த பிறவியில் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்து நீங்கள் வாழலாம். சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சரக்கு இல்லாமல் இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது. ஏப்பா இந்த ஒரு 10-20 செங்கக்கல்லை தூக்கி மாடியில் ஏற்றணும், ஏற்றுவோம் ப்ரோ, தாராளம் ஏற்றுவான். ஒரு கோட்டர் இருக்கான்ட்டேன். அப்படியா, நாளையிலேருந்து 6 போடு. இவ்வளோ தான் புத்திமதி சொல்ல முடியும். நம்ம நோத்தவங்க மாட்டுவாங்க பேசாமல். எதுக்கு எடுத்தாலும் சரக்கு. அதே மாதிரி பொம்பளையாளுக மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது. ஆம்பளையாள் 1000 குட்டிச்சவர் தாண்டலாம், 1000 கிரிமினல்தனம் பண்ணலாம், 1000 இடத்துல கப்ளிங் கிடைக்கலாம். ஆனால் பெண்களை நான் தலை வணங்குறேன். புருஷன் வந்தாத்தே சோறு தும்பு, அது வரைக்கும் வெறு வயிற்றோடு கிடக்கியத்தா. நீ நல்லா இருக்கணும்தா, நல்லா இருக்கணும். உனக்கு எந்த செலவு வைக்கிறதுன்னு தெரியல. எந்த பொண்டாட்டி புருஷன் வர வரைக்கும் பட்னியாக கிடக்கு, அதெல்லாம் அப்படா. இப்போ பூரா திண்டு விட்டு குசி விட்டு படுத்து கிடக்குங்க. புருஷன் வந்து கேட்பேன், கல்பனா சோறு, போடா முண்டை, என்ன சோறு, அப்படி போய் பாடு, இல்லைன்னா தாலியை கழட்டிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். என்கிட்ட அடித்த அடிக்கு மரியாதை இருந்துச்சு. அப்படி வந்து பொண்டாட்டி அப்படி சாராயத்தை குடிச்சு விட்டு எங்கள் அப்பாலாம் அப்படி வர்றாரு, வந்து சொட்டார்னு ஓடுறாரு. சரிங்க சரி சரி. என்னையும் அப்படி ஓங்கும்போது மயிர் மைனை என்னையாடி பிள்ளைய விடு. இப்போ எந்த புருஷனும் அடிக்க முடியாது. 2 அறை அரைஞ்சேன். ஒருத்தையும் வந்து தனியாக போட்டுற பக்கத்து வீட்டுக்காரன் 2 அறை அரைஞ்சு போடி முண்டை போய் பூரி சுடுறியா. அவன் உங்கள் அக்கா மக்கா கராத்தில் 4 பெல்ட் வாங்கியிருக்க, அந்த முண்டைக்கு தெரியல. அவள் போனவனே சேலைகளையும் அவுத்து விட்டு பாவாடையோட பேண்ட்டை மாட்டிக்கிட்டு கச்சா ஊ ஈ ஊ இவே என்ன முண்டை பேயாரான்னு கோடாங்க கூட்டு வந்திருக்கேன். இவனுக்கு தெரியல கராத்தை. கோடாங்க கூட்டு வந்து ஏமா ஆண்டி முனியா ஆண்டி டுன்னு கோடாங்கி ஒரு எத்து விதறல. புருஷன் அப்படி சொல்லட்டிக்கிட்டு அடிச்சிருக்கா, கட்டுக்கிட்டுல நினைச்சு. 10ஆவதுக்கு இந்த மாப்பிள்ளை அடி வாங்குறான் போற அப்பா வேமா ஓடியாந்து, என்னைய மாதிரியே பண்ணாதரா, மெதுவாக சிறுத்து பண்ணுறா, கோடாங்கோத்தா சிறுத்து பண்ணுறான்னு வெளியே வர்றேன். அப்படி கந்துக்கிட்டு என்னப்பான்னு இருக்கா, அவள் விட்டுக்கிட்டு என்னப்பா வெதரெல்லாம் அலசிக்கிட்டு அடிக்கிறா, சுடுதண்ணியை அலசிக்கிட்டு அடிச்சிருக்கா. கோடாங்கிக்கு கொட்டை போச்சு அண்ணே. அந்த கோடாங்கி தாண்டா இவன். பெண்கள் நாட்டினுடைய கண்கள்னு சொன்னாங்க. அதே உண்மை. அன்றைய காலத்தில் எங்கள் அப்பாலாம் உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்க பண்ணதே உண்மையான திருமணம். செலவு மிச்சம் 2 தட்டி தான். அதில் பார்த்தா வெயில் அடிக்கும், மாப்பிள்ளையும் பொண்ணு வேர்த்து வெறுவறுத்து அப்படியே பிளாக்கில் கஞ்சா ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதில் பொண்ணு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி போலாம்ப்பா. இந்தா பொண்ணு மாப்பிள்ளையை அந்த காலத்தில் அழகாக கண்டுபிடிச்ச முப்பிட்டுக்கான்னு போரிங் பவுடர் அடிச்சிருப்பாங்க. அடித்து மாப்பிள்ளை மீசந்தா பொண்ணுக்கு எத்து பிள்ளை இருக்கும். அவங்க 2 பேரும் அப்படியே ஆடு திருற மாதிரியே இருப்பாங்க. தான் நம்ம கண்டுபிடிச்சி போடலாம், பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கேன் தான். அப்போ பொண்ணு மாப்பிள்ளை என்ன செலவு, மொத்த செலவு அவ்வளோதான். ரேஜி அரிசி, சாம்பார்,
கீழே உட்கார வச்சு ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் ஊர்லாம் கொண்டு வந்து கறி அள்ளி வச்சேன். அப்படி நெஞ்சுக்கு ஏற்றி கட்டிக்கிட்டு கறி அள்ளி வச்சுட்டு இங்கிட்டு தான் பாய் தான். அப்போ இங்கிட்டு ஒரு பாய் அங்கிட்டு ஒரு பாய் இலையை போட்டு இங்கிட்டு கறி அள்ளி வச்சார். இங்கிட்டு சாப்பிட்டவே முண்டை அவன் சட்டி ஓடலை. சட்டி ஓடாமல் பார்த்துவிட்டு இங்கிட்டு உள்ள சொன்னேன், என்ன செவரொட்டி எடுத்து நீங்கள் ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவன் சொன்னேன், இது செவரொட்டி இல்லை தம்பி, பிறந்ததுலேருந்து ஏர் ரொட்டி போடா முண்டை அப்படின்னு. அப்புறம் கவக்கம்மை முட்டு கொடுத்து இதில் முண்டை இலையில உட்காந்து வர பலமாறிட்டார். அவன் வெஞ்சரத்தை தின்றவன் இதையும் இழுத்துட்டேன். இவன் ஆன் இருக்கேன், என்னண்ணே சூடாக இருக்கான்னு இருக்கேன். அவன் என்ன அத்தை தண்டியாக இருந்துச்சு. அப்போ உரம் போட்டு வளர்ப்பாங்கப்பா. அதுக்கு கிளி கூண்டெலாம் செய்வாங்கடா. அப்போ தான் நைட்டு மஜாஜ் பண்ணுறது. அதனால கிச்சா 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 அதில் பிறந்த வந்தேன். இப்போ டேபிள், இப்போ பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாண வீட்டில் கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். எல்லாருமே மாப்பிள்ளை ஒன்று மாதிரி தான் இருப்பாங்க. பூரா பெருமை. அன்றைக்கெல்லாம் எங்கள் அம்மா போய் அருமையாக இருக்க தாத்தா, லட்சணமான பிள்ளை, நீ நல்லா இருக்கணும் தான், எப்படியா தலைப்பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துரு அப்படின்னு எங்கள் அம்மா முத்துவலி வாழ்த்துச்சு. அந்த பிள்ளை சொன்னிச்சு, அந்த பிள்ளை அழுதுருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாதும்மா. அப்புறம் யார் தான்? நான் மேக்கப் போட வந்த பொம்பளை. மேக்கப் போட வந்த பொம்பளை அவள் பொண்ணு மாதிரி இருக்கு. இதில் ஐயா கல்யாணம் என்பது லேசு கிடையாது. இந்த மாதிரி மித்ரா வயலில் இந்த ஐயனாரையும் இந்த கருப்பனையும் வணங்குறதுக்கு இந்த ஊருக்காரங்க எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கும். இந்த பர்மிஷன் வாங்க இந்த வழி யாருக்கு தெரியும்னா இந்த ஊர் முக்கியஸ்தருக்கு தான் தெரியும். இந்த வழியெல்லாம் அவர்கள் பாதம் தொட்டு வணங்குறேன் ஐயா. அதை நம்ம ஆள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் 15 லட்சம் வட்டிக்கு வாங்கி மோதிரம், பிள்ளை விட்டு கொலுசு, அருணாக்குடி அம்புட்டியும் அடகு வச்சு கறி ஓடணுமே, இல்லைன்னா சொந்தக்காரன் காரி துப்பிடுவான்னு அவன் 5 உருப்படி கறியை போட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆள் 100 ஓவா செய்ய போவேன். போயிட்டு பெரிய இன்ஜினியர் மாதிரி கல்யாணம் பண்ணுறது அப்படி பார்ப்பேன். வாழை மரம் வந்து திருநெல்வேலியா இங்கிட்டு கிழக்கு ஏரியாவா, வாழை மரத்தை ஒரு பெரிய கணக்கு எடுப்பார். கல்கண்டு இனிப்பு இல்லாத மாதிரி தெரியுது. அவன் இம்புட்டின்னு சொல்லிட்டு கடைசியில் எடுத்து விட்டேன். நல்லா இருந்துச்சு எல்லாமே, சாப்பாடெலாம் சூப்பர். சமையல் மாஸ்டர் எந்த ஊர் ஆய்வுன்னு கேட்டு குடல் கூட்டில் பருப்பு போட்டுருக்கூடாது, அது தப்பு. யாக வளர்க்கும் போது மண்ணெண்ணெய் ஊற்றணும்ட்டுவேன். ஐயரையும் பாடாப்படுத்துகிறாப்பா. ஐயர் என்பவர்கள் சமஸ்கிருதம் முழுசாக படித்து அவ ஓதுறாங்க. இப்போ ஐயர் ஓத முடியலை. ஓம் விக்னேஸ்வரம் புத்திரமஸ்மா சுவா, ஓம் புத்திரபாக்கியான மதுரமஸ்வா அப்படின்னு ஐயரை கொய்யாப்பழத்தை விட்டு எறிகிறேன். சட்டாருன்னு எரிஞ்சவனே ஒரு ஐயர் கிரிமினல், அவன் செங்கக்கல்லை வச்சு எரிஞ்சிட்டேன். எரிஞ்சு அடிச்சு பாஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டிவிட்டாங்க. முகூர்த்தம் 9 மணி 12 மணிக்கு தாலி கட்டினாங்க. அதோட கடை திறந்துட்டாங்க. மாப்பிள்ளை ஓடிட்டான் வீட்டுக்குள்ள டொங்காசு போட. டொங்காசு பயிலடா கொடூரமா. என் தம்பி பாண்டா மெட்ராஸில் இருக்கேன் அப்போ. ஆனால் பாண்டா ஓரளவுக்கு பாண்டா வைரல் பண்ணான்னு இல்லையோ, மேடையில் மேலே நம்ம வைரல் பண்ணிட்டான். ஆமாம், அவனை மாதிரி பேச முடியாது. எப்படி பேசுவான்ற, வணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயிலுகடா பாபா, லைனில் சரியாக இருக்கணும் பாபா, எம்கேஆர் பயிலுகடா, பிள்ளைக்கு உளுந்தவள்ளையோட சொன்னையாண்டுவேன், பல்லு வளைக்க ஒரு வருஷம் ஆச்சுடா பாபா. சொன்னையா மாடுகிட்டு நான் திரும்படா சொன்னையா, மயிரை பிடுங்கனாண்டா. ஏய், முதல்லாம் கட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பெரியவங்க வசனம் போடுவாங்கப்பா. எல்லாரும் வாங்க பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு போங்க சாமி கட் அவுட்டில். அப்படி திருவிழாவுக்கு வருவான். இந்த கருப்பையா ஐயனாருடைய அருள் மித்ராவைய புண்ணிய பூமியில் மிதித்ததுனால உங்களுக்கு கருப்பையா அருள் கிடைக்கணுமையா அப்படின்லாம் வாசகம் போட்டிருக்கா. இப்போ சில தினங்களில் போய் கட் அவுட்டை பார்க்குறேன், ஒத்து பார்க்காதடா வெக்கமாக இருக்குன்னு ஓட்டிருக்கேன். ஒரு கட் அவுட்டில் அங்கிட்டு ஒரு கட் அவுட்டில் சாமி கும்பிட நீங்கள் சைட் அடிக்க நாங்கள். அப்புறம் ஒரு கட் அவுட்டில் போட்டேன் பாரு, பார்த்துட்டு பொத்திட்டு போடா, அந்த ஊருக்கெல்லாம் எவனாவது நீச்சல் தண்ணி குடிப்பானாடா. இப்போ கிளம்பிட்டாங்க கொடூரமா. போஸ்ட் மரத்து பயலுக, ஏன்னா அந்த போஸ்ட் மரத்துல ஒன்றுக்கு இருப்பாங்க போல. அன்னைக்கு வச்சுருந்தாங்க புங்க மர பயலுக கொடூரமா, வேர்க்கல்ல பயலுகடா கொடூரமா. இந்த வேர்க்கல்ல வைக்கிறது வந்து உண்மையிலேயே இல்லை, ஒன்றும் சொல்லலை, நீ வெக்கப்படாத. ஏன்னா வேர்க்கல்லை என்பது ஏன் வேர்க்கல்லைன்றாருன்னா அவருக்கு வேர்க்காது. நல்லா பாரு, வேர்க்கல்லை வைக்கிற ஆளுகளை
அப்படியே பெருசாக தண்டியாக சுருட்டேன் நீக்குற மாதிரி. கடைசியாக பார்த்தா இங்கே பிடிச்சிக்கிட்டு 5 பருப்பு தான் இருக்கான். இவன் கொட்டிக்கிட்டு என்ன பருப்பை காணா அப்படின்னா வேறுகல்லே. அன்னைக்கெல்லாம் வேர்க்கடலைக்காரனுக்கு ஜாமி வந்து அந்த ஆள் நொண்டிச்சாமி ஆடியான் போல் காண்டா விளக்கோட இப்படி இழுத்துட்டேன். இழுத்து பக்கத்தில் சாக்கடை பூரா பருப்பையும் கொட்டி போட்டு அலசிக்கிட்டு இருந்தேன். நான் என்னண்ணே ஏன் அலசுற, வேறு பருப்பு வாங்கினேன், நாளைக்கு போகிற ஊருக்கு தெரியா போகுது, அங்கே போய் அடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு. இன்னும் வியாபாரம் புழுன்னு ஓடும். அண்ணே அது எங்கள் அண்ணன் தான். அது எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன இல்லைண்ணே, 3 கால் பயலுக்கு கொடூரமாங்கிறாங்களே, அது என்னண்ணே? 2 கால் அவன் காலும், 3வது ஸ்டாண்டு கால் நீக்குற கால் பொத்து. 3 கால் பயலுன்னா அவெல்லாம் இருக்கக்கூடாதுடா. பள்ளிக்கூடம் என்பது என்ன ஐயா? அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து எங்கள் அண்ணன் தம்பி இருந்தால் கை தூக்குங்க. நான் படித்தேன் ஐயா, படித்தேன். வாத்தியார்ட்ட அடி வாங்கின ஆளுலாம் கை தூக்குங்க. அந்த வாத்தியார் இப்போ வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கய்யா? இந்தா வெட்டுவோம்ட்டேன். சரி, அப்போ வாத்தியார் ஊராமே பார்த்தா சண்டாலே ரெவடி மாதிரி தான்டா நிற்பாங்க. அப்படியே வாசல் நிற்பாங்க. ஏ முத்துப்பாண்டி என்ன லேட்டு, உள்ளவோ வந்து லாடம் கட்டுறே. அவன் முத்துப்பாண்டி அங்கனே நீர் அறிஞ்சிருவேன். சட்டி ஊரா ஒழுகும். இப்படியே ஏந்திக்கிட்டே போவேன். என்ன மூத்தரை கவுச்சி அடிக்குது, தூக்கி போட்டு போல. வாத்தியார் ஊரம் உலக்க துப்பாக்கி அருவா கொட்டூரமாக இருப்பாங்க. இந்த தண்டி கம்பு போனவொடனே இப்படி ஓங்கிட்டு அடிப்பாங்கடா. நான் அப்படித்தான் எங்கள் வாத்தியாரை விடலை, ஒரு அடி அடித்தார். இப்படி நிட்டேன், சட்டாருந்துச்சு. எப்பா 2வது அடி இப்படி நீட்டிட்டு இப்படி கையை எடுத்துட்டு அவன் விதரில் அடிச்சுக்கிட்டேன். அதில் அடிச்சான் பாரு, என்னை 3 நாள் அந்த ஆள் தூங்க விடலை. எழுப்பி அடிச்சான்டா. இப்போ அந்த வாத்தியார் நல்லா இருக்காரானே? வாத்தியார் நல்லா இருக்காரா? ஒன்றை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கார் லைட்டு. ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக நடந்தது. அடியாத பிள்ளை படியாது. இன்னைக்கு எந்த வாத்தியாரும் எந்த மாணவரையும் அடிக்க முடியாது. வாத்தியார் வேலைக்கு கட்டி சேர்ந்த தொகை 1 லட்சம், இவன் ஸ்டூடெண்ட்டாக போய் சேர்ந்தது 1.5 லட்சம். அப்போ பவர் யாருக்கு? மாணவனுக்கு தான். சின்ன பையன் 3வது படிக்கிற பையன் அப்படியே ப்ரைவேட் ஸ்கூலில் போனேன். வாத்தியார் கூப்பிட்டாரு, ஏன் அஜய் கம் கியர். அவன் நம்ம காலத்தில் இப்படின்ட்டான். சொல்லுங்கள் ஐயா. வீட்டு பாடம் எழுதுனியா? இல்லை சார். இப்போ வாத்தியார் கதறாரு. அவனை பார்த்து, ஏ அஜய் வீட்டு பாடம் எழுதுனியா? அவன் எங்கள் டாடி நேற்று ஒர்க் பண்ணாரு, அதனால எழுதலை. என்ன ப்ராப்ளம்? நீங்கள் உள்ளே போங்க அஜய், சார் சொல்கிறார். உள்ளே போகணுன்னு சொல்லணும்னே நங்குன்னு கொட்டி விட்டார் சார் அவனை. அதே அவனுக்கு பிடிச்ச கெட்ட காலம் வாத்தியாருக்கு. கொட்டின சோறில் இவன் போய் பேக்கை திறந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ளே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே டச்சு செல்லு இருந்திருக்கு. வாத்தியாருக்கு தெரியலை. அவன் மெசேஜ் பண்ணிட்டான், மை ஃபாதர் அந்த வாத்தியார் என்னை பொழந்து விட்டார். காரைக்குடி பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் அந்த ஆள் பைக் எடுத்துகிட்டு போகணும். ஒரு 250 பேரை கூப்பிட்டு வந்து அவனை புழக்கவும். இல்லை என்றால் நான் உங்களுக்கு மயனும் கிடையாது அப்பனும் கிடையாது. அவர் இன்னைக்கு அவனை கண்டந்தனமாக வெட்டி விடுவேன். வாத்தியார் புகைப்படத்தையும் அவனுடைய வண்டி நம்பரையும் அனுப்பிவிட்டேன். வாத்தியார் பார்த்தார், ஆக கொல்ல போகிறாங்க. வாத்தியார் டீச்சருக்கு அவங்க பொண்டாட்டிக்கு அனுப்புகிறார், மைடிய மனைவி என்னை எப்படி ஜோலியை முடிச்சிருவாங்க. இங்கே அஜய்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் அடியால் சேர்க்குறான். நான் அதனால் வண்டியை போட்டு சீமக்கரை தூரில் போய் 1 வாரம் குடியிருந்துக்கிறேன். நீ என்கிட்ட மஞ்சனத்தில் போய் படுத்துக்க. சீமத்தூர் பயலுகடா, கள்ளப்பருப்பு காண்டா பயலுகடா. கள்ளப்பருப்பு வைக்கிறாலும் தீச்சட்டி எடுக்கிறாலும் ஒன்று. இந்தா இந்த தீச்சட்டி எடுக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், நம்ம இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கின்னு ஏன் சொல்கிறோம்னா, இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிட்டியப்பா. தீச்சட்டி எனக்கு தெரிஞ்சிருந்தா இவ்வளோதான், விபூதி தான். ஏய் அத்தா வண்டி ஓடு, அப்படியே பூசாரி வருவார், 2 கையிலையும் 2 விபூதி அப்படி தேப்பார். அரும்பு குறையக்கூடாது சட்டி செத்துற வரைக்கும். அத்தா கூட வாடா போ, அப்படி சட்டியை அப்படி தூக்கிட்டு போய் அழகாக விளையாடும். இன்றைக்கி 8 கிலோ வேப்பங்குலையை வைக்கிறாங்க. வச்சுட்டு மேலே கொண்டு போயிடுறேன், மண்ணள்ளி வச்சு 2 கறி கட்டதே எறியேன். அவன் ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும். அவன் ஆடிக்கிட்டு ஒன்றும் போக விடாந்து கிளட்டு முண்டைய சில பேர் இருந்தா அவன் மொத்தா போ அப்படின்ற இது என்னடா என்ன இப்படி ஆடி
கடைசியில் தீச்சட்டி பயலுகடா கொடூரமாக. அதே மாதிரி வேலு போடுறதெல்லாம் காரை சின்னாவும் பாண்டி வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வேலு அப்படி போடுவாங்க. வேலு கொண்டு இப்படி போகும்போதே டாட்டாச்சி கூட விடுவேன். டாட்டாச்சி கூட விட்டு பேங்காம் பேலி பண்ணி அவன் இவன் கிச்சு புட்டா அங்கன வந்து பைக்க கிரு பேண்ட்டு கிட்டலாம் கலந்து அதில் பிறந்தவன் தான்டா அவன். ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஆரம்பிச்சுட்டாயனே. எவன் இடியப்பம் சொல்கிறான்னா அவனை காசை வெட்டி போட்டுருவான்டா. 5 நாளைக்கு அப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மேடையிலே அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை கொலகாரனை ஆக்கிறாதேடா. எவன் உத்தமனா அவன் இடியப்பம் சொல்ல மாட்டான்டா. இடியப்பம் ஆப்பம் ஏலம் கேட்குறோ கேட்கலாம். பருத்தி பால் ஏலம் எங்கள் ஒப்பம் உண்ட சீயா மீயா கியா தொங்கா. ஏய் பாட்டு செய்யா முய்யாங்கி பாட்டு படிக்க வேணுங்கடா. சரி பண்ணேன். பாட்டு தாண்டா. ஏல இந்த பேப்பர் மேனை அடிச்சு வரைச்சி விட அவனை. ஊரே எரிஞ்சு கிடந்துச்சு, அவன் வெத்தலை ஓடுறது சுண்ணாம்பு இல்லைன்டானா. எனி டைமாடா ஒரு வெத்தலை ஓடுறவன் நல்லது கெட்டதுக்கு போடணும். பொழுது நினைக்கும் கரிச்சான்னு மென்ட்டு இந்த வண்டாடா. எதுக்கு வந்தானே தெரியாது. அப்படி சொல்ற கொடூரமா உட்கார்றா. ஓட்டவடியா இவன் தானே நீக்குற பிட்டு படம் ஓட்டுறவன்டா. மது பழக்க நான் உஜுரா நினைக்கிற எங்க அண்ணன் தம்பிகளா நமக்கு வேணா இந்த பாலாம் போன மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு நம்ம காஜு போய் மரியாதை போய் நம்ம குடல் வந்து கிட்னி போயிடும். 8 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை இங்க சிரிக்க வைக்கக்கூடிய இந்த கலிஜேரி கோமாளியும் குடியாரன் தானே அண்ணே. அந்த குடிய விட்டதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சேவை செய்ய முடியுது அண்ணே. உங்க எல்லாரும் பாதம் தொட்டு கேட்கிறேன், குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடந்தா நம்ம உள்ளூருக்குள்ள மட்டும் கிடையாது, எங்கேயுமே நமக்கு மதிப்பு இருக்காது அண்ணே. வேணா மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்க வேணா முன்னே குடி பழக்க வீணா உடம்பு கட்டு உடலும் வேகுமே. நம்ம அஜய்யா அட கட்டுன மனைவி அட நமக்கு பிறந்த இந்த பிள்ளையெல்லாம் இந்த குடினால என்னை தெருவில் வாடுமே. தீமண்டா வாங்கி தருவாரு நம்மம்மா. விதவிதமா பள்ளிக்கூடத்துக்கு சோற கட்டி கொடுக்கும். 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையானே. சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தாயா. பட்ட டாஜ்மார் கட குடிய தானி மறந்தா. நமக்கு அன்றாட வேர்வதித்தி உழைச்ச காசுன்னு நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே இந்த குடி பழக்கம். ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு சின்ன குடும்பத்தில ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்க. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்க. நமக்கு வேணா மது பழக்கம் இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்கம். எத்தனை சத்தியம் பண்ணுனால இந்த குடிய விட முடியாதுன்னு மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த
இந்த மதுவை நிறுத்த முடியும் முன்னே வேணா மதும் போலாக்கா எங்க அண்ணன் தம்பிகளா வேணா முன்னே குடி போலாக்கா வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள நம்ம ஆஜ மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் இந்த பல போன குடினால பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுதுன்னே நமக்கு இன்னையிலிருந்து வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடும் நம்ம ஆஜ மனைவி உள்ள அட தெருவில் வாடுமே. எம்கேஆர் வாழுக என்று சொன்னது நீ தப்பு. கோடிக்கணக்கில் காசுகளை இழந்து யாரும் பசியோடு கொண்டு விட்டு இன்னைக்கு கேப்டன் நம்மெல்லாம் கண்ணீர் வடிச்சு தர்றான். இந்த கோமாளி எம்கேஆர் செய்கிற சேவையை வச்சா நீ சிலை கட்ட போகிற கிடையாதுங்கய்யா. நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டேன், கெட்டவன் மட்டும் வாழ்ந்து கொண்டே இருப்பான். இதுதான் இந்த உலகம். அர்ராண்டு டால்பின் சும்மா யாரா தண்ணியை போட்டு வந்து தலைவர் மயிரை பிடுங்கினார். என்ன தலைவர்? இருங்க பங்காளி, அமைதியாடுறா தம்பி. சாமியாட்டம் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பியா? திருவிழானைக்கு அங்கிட்டு நடந்தது மணமேல்குடி பக்கத்தில். ஏண்டா தம்பி, திருவிழான பிரசன்னா வந்திருந்தில்ல, கீரனூர். அருமையான சாமியாட்டம்டா. கருப்பனை கூப்பிடும் போது நான் மிரண்ட தினமாக அன்னைக்குத்தேன். சாமி ஆடினமே சிப்பு எடுக்காமல் அங்கே ஆட கண்டான். அங்கேருந்து ஒரு தப்பு, அங்கே தப்பி திடீர்னு விழுந்து இங்கே ஒரு தப்பு. அவன் சர்க்கஸ் ரிங்கு மாஸ்டரா இல்லை விட்டி பூச்சிக்கு பிறந்தவனா மட்டார்னு இங்கே தப்புனே. நான் மிரண்டேன். தப்புன சோறில் என் பேக்கில் தப்பி கலைக்கு தண்ணிக்கான காணாம். தண்ணிக்கான தூக்குன சோறில் இந்த தட்டியும் பிச்சுட்டு போயிருக்கேன். தண்ணியை குடிச்சு விட்டு தட்டியை விரித்து வயக்காட்டில் படுத்துட்டேன். அவன் சாமி கிடையாது, எப்படியோ சூகரம்பு கடிச்சிருக்கு முட்டைக்கு. சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சியவன் தான் சாமி. சாமி வருவது எப்படி தெரியும்? சுரேஷ் காவல்துறை ஏட்டையா அவங்க சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 1001 கீழப்பசலை மண்ணின் மைந்தன் என் தம்பி கருணா, உனக்கு நன்றி. எப்படி 500 தரணும், அதுக்கு தான் அட்வான்ஸாக சொல்கிறேன். எஸ் சார், சல்யூட். காவல்துறை அதிகாரி ஐயா நல்லவர்களும் இருக்கிறார்கள் நிறையா. அதே உண்மைதான் இருக்காப்பா ஐயா. ஒருத்தர் செஞ்ச தவறுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு குற்றவாளியா கிடையாதுனே, நல்லவர் இருக்காங்க. நான் அன்பாளையத்துக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு கட்டும்போது இந்த 4 வீட்டுக்கு நிறையா உதவி செய்து யாருன்னா காவல்துறை அதிகாரி தான். நிறையா சிமெண்ட் செங்கக்கல்ல நிறைய உதவி செஞ்சான். அதை சொல்லணும்ல, நல்லது செஞ்சவர்களை நாட்டில் சொல்லணும். இதில் உங்களுக்கு எதுக்கு காவல்துறையை பார்த்தா வெறுப்பாகுதுன்னா, நீ வண்டிக்கு லைசன்ஸை வை, ஹெல்மெட்டை போடு. காரைக்குடியில் ஒரு இடத்துல என் தம்பி காவல்துறை இருக்கக்கூடிய கருணாதான் சொன்னாப்புல, அண்ணே இங்கனக்குள்ளே ஹெல்மெட்டு போடாமல் இருந்தால் அதுவாக ஃபைன் அடிக்கிற மிஷினு பொறுத்திருக்காங்கன்னே பாமர மக்களுக்கு தெரிலேன்றார். எத்தனை பேர் வண்டியை வைக்க போகிறானோ? நம்ம பேரம் பேசலாம். அப்படியே காவல்துறை பிடிச்சவனே கையில் இறக்குவேன். ஏய் லைசன்ஸு ஹெல்மெட் எங்கே? ஒரு உடனே சட்டையை தூக்கி போட்டு, எங்கள் சித்தப்பா திருப்பத்தூரில் இன்ஸ்பெக்டராக இருக்கார், காவல்துறை பேர் குருசாமி, இங்கேருந்து போன் அடிச்சிருக்காரு. திருப்பத்தூர் இப்போ யாரோ எஸ் குருசாமியா? அது கிடையாதுங்கய்யா. அவனை பிடிச்சி லாடம் கட்டுங்க. சிரிப்பு குருசாமின்ற ஒரு எசையே இல்லையா? ஒரு அறை விட்டுருக்காரு. இருந்தாருங்கய்யா, இப்போ பால் பண்ண வச்சு நடத்துகிறாருயா. இவன் அப்படியே பேரம் பேசி காவல்துறை பேண்ட்டெல்லாம் உருவேன். ஐயா ஐயா, லைசன்ஸ் எங்கடா? எங்கள் அம்மாவுக்கு குடல் வாழ்வியா? அது மாதிரி சதுருக்கா பொண்டாட்டி, என் பொண்டாட்டி கோச்சிட்டு போய் 3 மாதம் ஆச்சியா. அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? அழுது புலம்பி,
அவதாரம் 200 போட்டுக்கலாம் கட்டுறா. ஐயா அமுல் டப்பா வாங்கணுங்க. அமுல் டப்பா கிடையாது முண்டா, அவனுக்கு சரக்கு டப்பா வாங்குறதுக்கு அடிச்சு விட்டு கெஞ்சின காலம் மாறி போச்சு. இப்போ தொலைஞ்சேன். இப்போ பயில ஒரு பக்கம் மசுரை வெட்டி புள்ளிங்கோ காவல்துறையை பார்த்தவொடனே அவங்க பெரிய வண்டியில் இந்த டயரில் குரு 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 காவல்துறை பார்த்தேன். அப்படியாடி கண்டாரல்லே ஏட்டையா அவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. TN 43 45 கரைச்சி பிடிச்சா இந்த புள்ள அப்படியே. ஏய் பாபா நம்ம வண்டி வாங்கிக்கிறீங்களே எவ்வளோ பாபா? 1.5 லட்சம் போகிறோம் பாபா. தொட்டவனே 100ல் போகும். சீமக்காரெலாம் சடச்சடன்னு போகும். அப்படியே பாபா 1.5 லட்சம் இருந்தாங்க. ஃபைன் எவ்வளோ இருக்குது பாபா? அடித்து பார்ப்பாங்க 2.5 லட்சம் இருக்கான். பாபா 2.5 லட்சம் அப்படியா? மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டு வீதியில் எஞ்சாமி போகிறதான் மசரை பிடுங்கி போகிறதான். எந்த துறைக்குமே என் தமிழகத்தினுடைய தமிழன் பயப்பட தேவையில்லை. நீ சரியாக நடந்து கொண்டால் உண்மைதான். காவல்துறை அவங்களுடைய பணியை செய்கிறாங்க. அத்தனை ஆதாரத்தையும் சாலை விடுதிகளையும் கடைபிடிச்சு வாகனத்தை ஓட்டு. யாருக்குமே நீ கைகட்டி நிற்க தேவையில்லைன்னு சொல்லி நாளைக்கு போய் சரக்கோட ஊன்னு ஊதி அதில் இந்த சரக்கு வாடை வர்றதுக்கு சில பேர் உரியுவேன். ஊதுரா ஊதிருக்கேன் வெட்டி இழுத்து. ஏன்னா சரக்கோட சில பேர் கனேஜ் வேலை ஓட்டுக்கிட்டு என்கிட்ட போட்டோ எடுக்க வருவாங்கப்பா. போட்டோ எடுக்க வந்து இப்படி எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, எம்கேரண்ணே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறவா சரின்னு இப்படி உடதட்ட புளுத்திக்கிட்டு உதட்ட இப்படி வச்சுக்கிட்டு இருந்தா ஊண்டேன். பக்கத்தில் வந்தால் சிறுநாய் வாடை வந்துச்சு. பொம்பளையால கேட்குறேன், புருஷன் போயில போட்டால் முத்தம் கொடுக்க விடுவியாத்தா? பிதி. ஆனால் அந்த பொம்பளை ஆளுக்கு அந்த தாயை விளையாடும் போதெல்லாம் தம்பி வாடாக்கா. பொம்பளை ஆளுக்கு அந்த தாயை விளையாடும் போதெல்லாம் ஆம்பளை பார்த்தீங்கன்னா அதுகளை வெட்டி கொள்ளணும் போல தான் இருக்கும். தாயம் போடும்போது எதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறியே? கட்டே அப்படி உருட்டி விட்டா அதுவாக விருத்த விழுக போகுது. இவங்க அப்படி உட்காந்துக்கிட்டு எங்கடி ஒரு தாயம், அடுத்த பொம்பளை அடி தேவடியா ஒரு 12, அடுத்த பொம்பளை அடி குச்சிக்காரி ஒரு 3ன்னு போகாதடி ஆடி ஆடி எடுவட்ட முண்டை என்ன தேவடியா ஓடுற தாய கட்டையில். அடி குச்சிக்காரி இந்த நாயை துவைக்க வேண்டியது. இதாக வரலாம் ஆம்பளை. அதுக்கு மேலே அவங்க சீம கருவு இல்லை. அடங்கோத்தா சோக்கரு அடங்கொம்மாலா போட்டு நொப்பேன் கிரு அடாது ஐதான் மாடா ஒரு ரம்மி அப்படின்னு இழுத்தேன். முண்டை சீட்டு எழுக்கல பக்கத்தில் இருக்க சட்டி எழுத்துட்டேன். ரம்மி வந்தவொடனே அவன் கட்டாங்கன்னு இருந்துச்சான். இங்கே வர நாகத்தனை மிரண்டு அவங்க சீட்டு விளையாட்டுலாம் போட்டுட்டு அப்புறம் தீயணைப்பு வந்து இவங்க சுட்டு விரட்டு. அண்ணே நாகம் படம் எடுத்துச்சா? அவன் தாண்டா அவன். எங்கடி உச்சிக்காரி ஒரு இடியப்பான் வா தலைவா. அதேன் தலைவா. நைட்டி எதுக்கு கண்டுபிடிச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா? கப்ளிங் ஹோசலடா முண்டை. கப்ளிங் நைட்டி பெண்களுக்கு கண்டுபிடிச்சது எதுக்குன்னா, பிரசவ காலத்தில் இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அவங்களுக்கு இந்த சேலை பாவாடை டைட்டாக கட்ட முடியான்றக்காகத்தான் இந்த நைட்டியை கண்டுபிடிச்சாங்க. இப்போ பொம்பளையை நைட்டியை போட்டுக்கிட்டே குற்றாலம் போயிட்டு வருது. ஏன்னா நைட்டியை போட்டிருக்கியே இதான் ஃப்ரீயாக இருக்குது மேடம். 100 நாள் வேலைக்கு போனதுங்க 2 பேர் சிப்பிங் கேரை விளையாண்டுருக்கு சரக்குன்னு. அங்கே 2 இளவட்ட பைய போனேன். ப்ரோ நல்ல ஃபிகர் ப்ரோ. செம்மையாக விளையாடுற ஆள் வாரியா, அந்த முதுவை பாரியா, சிமெண்ட் மூட பாரியான்னு பக்கத்தில் போய் மேடம்னு இருக்காங்க 60 வயசு கிளவி என்னப்பான்னு இருக்கு. 2 பேரும் கரையில் விழுந்து பீரு பாட்டில் குத்தி கப்ளிங் என்னடா ஓசு கப்ளிங்கு இடியப்பம். இந்த இடியப்பம் இன்னும் சில ஆளுகளுக்கு தெரியாது. இடியப்பம்ன்றானே விளக்கம் சொல்கிறேன். இடியப்பம்ன்றாங்களே அது என்ன எதுவும் குலஜாமியா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஜப்பான் மந்திரமானு கேட்பீங்க. அது கிடையாது. எந்த வியாபாரியாக வேணால் நீங்கள் பாருங்க ஐயா. உன் வீட்டுக்கிட்ட நின்று அக்கா மீன் வேணுமாக்கா, நகரம் இருக்குது, கிழங்கா இருக்குது, இறால் இருக்குது, நண்டு இருக்குது சொல்லவே மாட்டேன். மீனோ கொண்டாட்டி போய் புருஷன்ட்ட ஏங்க ஏய் கார்த்தி அப்பா
அவர் என்னடி மீன் வந்திருக்கு, 1 கிலோ எடுக்கவா? ஏ என்ன மீன்? மயிர் மீன். போடி, சட்டையில் இருக்கிற காசு. அவர் படுத்துருவார். இது சட்டையில் காசு எடுத்து அந்த வடச்சட்டியை கழுவி போகிறதுக்குள்ளே இங்கே மித்ரா வயலில் மீனேன்னு சொன்னவன் காரைக்குள்ளே இருப்பேன். மீன் போயிட்டான் நான் தூமியா குடிக்கி. அந்த மாதிரி தான் அந்த இடியாப்பம் அதுதான். இடியாப்பம் சொன்ன உடனே அந்த பையன் வெளியே விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். போய் அம்மாட்ட ஏம்மா இடியாப்பம் ஏய் வெண்ணமண்ணே இருடா, நொப்பை வேற எழுதல நோத்தங்கம்மான்னு வைவானே இருடா. அம்மாட்ட அந்த அஞ்சரை தட்டில் காசு இருக்கா, பிரிச்சுக்குள்ளே இருக்கா, எல்லாத்தையும் எடுத்து இந்த தூக்குச்சட்டியை கொண்டு வாங்கிட்டு வா 10 ரூபாய்க்கு. போகிறதுக்குள்ளே அவன் போயிடுவேன் தேவக்கோட்டையை தாண்டி. இடியாப்பம் இதுக்கு தேர்ந்த இடியப்பம் என்று சொல்லுவது. எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் புனிதமானது. அதை 10 ஊர் போய் கத்தி பெட்ரோலை வீணாக்கி உங்கள் எனர்ஜியெல்லாம் வீணாக்கி வியாபாரம் பார்ப்பதோட ஒரே கிராமத்திலே பொறுமையாக நின்று அழகாக வியாபாரம் பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி அடையலாம் என் தமிழர்களே. இதான் உண்மை. ஐஸ் வண்டியை பார்த்தீங்களா? நல்லா வெயில் அடிக்கும், அழுக ஊராம் வடமாடு நடந்துக்கிட்டு இருக்கேன். பூரா வேர்த்து விறுவிறுத்து ஒரு ஐஸ் வண்டியை காணாமேன்னு தேடுவாங்க. அங்கனுக்குள்ளே பார்த்தா பூரி போட்டுக்கிட்டு இருப்பேன். திக்குன்னு தீயை வச்சு பூரி ஒட்டு சமுசா வைப்பாங்க. எவன் திம்பேன். நல்லா குளிர்காலம். இங்கே பாரு எங்கள் அண்ணே ஐஸ் வியாபாரிக்கு சொல்கிறேன், இன்னைக்கு குழந்தைய எங்கே நிற்கிதா அங்கே போய் ஆறுநாட்டி பேங்கான் கிளவையெல்லாம் இருமிட்டு கிடக்காங்க. அங்கே போயிட்டு ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ ஐஸ் அவங்க ஒன்று போடா கிட்னி காணாமல் போச்சு போடா. எந்த வியாபாரமாக இருந்தாலும் எல்லாமே உழைப்பு தான். ஐஜா இருக்கட்டும், மைஜெட்டாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், கொட்டையாக இருக்கட்டும். ஐயா அந்த கொட்டையெல்லாம் வர என்னங்க தகரமாயிருச்சு. நான் அடுத்த காலம்ல வட்டமெல்லாம் என்ன பண்ணுறியா அட்டையில் ஓடுங்க தருமா கோளரில். அதே வரப்போகுது. அதே மாதிரி மாலை ஓடுங்க. வருஷம் உங்கள் குலசாமிக்கு மாலை ஓடுங்க, முருகனுக்கு போடுங்க, ஐயப்பனும் போடுங்க. மேடம் லேடிஸ் மேடங்களா ஓம் சக்திக்கு மறுபடியும் போடுங்க. இன்னமாவது பக்கியெல்லாம் திருந்துங்க. அந்தந்தண்டி வண்டியை சாய்ச்சி விட்ட குந்தாணி சக்காலத்தி மலகளா அந்த வண்டியை சாய்ச்சது காரணம் ஆய்வு பண்ணவனே தான் தெரியுது. அந்த வண்டியில் போன பொம்பளைலாம் முரட்டு பொம்பளைலாம் 1/2 டன்னு 1 டன்னு அதுக போய் டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். அதில் ஒரு பொம்பளை டிரைவர் பக்கத்தில் போய் அவன் ஏற்கனவே பீடி இல்லை, தீப்பெட்டி இல்லை, சீரட்டு இல்லையே, தூக்கமாக வருதுன்னு தான் அவன்கிட்ட போய் எந்த இடத்திலும் சுகம் இருக்காது. அவன் பார்த்தேன் என்னடா ஒத்த கடை மலையே பிரட்டி வந்துட்டாங்களே அப்படின்னு இப்படி பார்த்துருக்கேன். அவன் சொல்லியிருக்கேன் சத்தி அங்கிட்டு போங்க சத்தி. அவன் ஆக்சிலேட்டருக்கு பிரேக்குதுன்னு தெரியாமல் மிதித்து வண்டியை சாய்ச்சிட்டேன். மொட்டார்னு சாய்ச்சவனே அதை ஒரு சத்தி மாலை ஓட்ட சத்தி வீடியோ எடுத்து வைக்கிது. பாருங்க சத்தி, எல்லாரும் இங்கே பாருங்க, நாங்கள் வந்த வண்டி எப்படி கவுந்து கிடக்கு பாருங்க சத்தி. இந்த வட்டம் மேல்மருவத்தால் நம்மளை இப்படி சோதித்து விட்டால், மைத்தை பிடுங்கி விட்டால், நீ போட்ட குத்தாட்டம் தானே இங்கே டயரை பிடிச்சிட்டு போயிடுச்சு. நகைச்சுவைக்கு அல்ல, எல்லாம் சிந்திக்கணும். மன நிம்மதி வேணும்னு தான் மாலை ஓட்டு போறியே, உண்மைதானே? மற்றவளை மாதிரி நம்ம நல்லா இருக்கிறது தானே மாலை ஓட்டு போகிறேன். அங்கே என்ன உனக்கு கவுளி மாதம் அடிக்குது, குத்தாட்டம் கேட்குது, மல்ல மருதமல்ல மயிரை புடுங்கின மல்ல. ஒரு மனதோடு பக்தியோடு உள்ளத்திலே பூரா சாமியை மட்டும் நினைத்து கொண்டு யார் எந்த தமிழை மாலை ஓட்டு எந்த சாமிக்கு போனாலும் சரி, நீ அங்கே போன சோறில் சாமி உன் வீட்டுக்கு வரலைன்னா என்னென்னு கேள்விதே. நீ பொண்டாட்டி ஓம்சத்துக்கு போடும் போல ஏன் எங்கள் அண்ணன் தம்பிகளை பொங்கி எழுதுறான்டா இப்படி டால்பினா வாங்கப்பா குடுனே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? தர்மனா கேப்டனா பேரு. அந்த வனத்தை போல மனம் படைச்ச
மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. சாக்கை நாடு ஸ்ரீ உய்யவந்தம்மன் துணையோடு வரந்தான உறவுகள் உருத்தான உறவுகள் வடமாடு குழு நண்பர்கள் சார்பாக 201 எவன் ஏடிஎம் கடை கழிச்சிட்டாங்க கவரை. நன்றி. இன்னைக்கு வருமானம் வரல. உன் மூஞ்சில் முழிச்சா வழங்குமாடா? உன் மூஞ்சில் கிடையாது, அன்பாளையத்தில் முழிச்ச மூஞ்சி நாராயண் கரெக்டாக சொல்கிறேன். அவங்க அப்படி வந்துடுவாங்க. சார் வாங்க சார், காரக்குடி இனருக்கு 2 ஆளுக்கு வேணாவது எழுப்புவானடா. 2 ஆளு காலிங் பல் அடிச்சு சார் வாங்க சார், கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு, இந்த வந்துட்டார் சார். அப்போ ஓ ஆஹா, இங்கே வருங்க அன்னைங்க. விருதுநகர் மாவட்டம் நமது அன்பாளையம் ஆதரவற்ற இல்லம் இருக்கக்கூடிய மொச்சிகுளமும் மயிலியும் இருப்பது 5 கிலோமீட்டர் தூரம். அங்கிருந்து மயிலி கிராமத்திலிருந்து வருகிறது அந்த என்னுடைய அன்னைங்க இங்கே கட்டட வேலை பார்த்து கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்தாலும் இந்த மித்ராவைய மண்ணுக்கு தம்பி வந்திருக்கானே அப்படின்றதுக்காக மயிலிலிருந்து வருகிறது அந்த என் அன்பு உறவுகள். எங்கள் அண்ணன் பேர் என்ன? நாகபாண்டி மேஸ்திரி சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. தொடர்ந்து எங்கள் அண்ணே வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அதுதானே உண்மையான அன்பு. சரிப்பு சித்தாலாம் கிடைக்குதா? களை ஓட்டுட்டு அதை லைன் இது ஒன்று அதில் அள்ளி கொடுக்க சொல்லு. இது ஒரு சிரிப்பாடா. இந்த வந்துட்டானே தம்பி என் சிங்கம். பாகிஸ்தான் போகிறப்போ உன்னை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு உனக்கு கேஸ்டபுள். நாளைக்கு பிறந்த நாள் தான். 12 மணிக்கு இப்போ கேட்க வெட்டுறான். உனக்காக தாண்டா 5 கிலோ வாங்கிற திண்டு விட்டு குசி விட்டு போடா. என் தம்பி வாழ்த்துக்கள்றான். மடு அள்ளுதாடா போடா. பூரா என் தம்பியே தான். நான் என்ன செய்ய? தண்ணி அடிக்கூடாதா சிங்கம்? அண்ணன் சொல்கிறத கேளு. அப்போதான் உனக்கு சின்ன கப்ளிங் வாங்கி தருவேன். தொப்புல எங்கடா இருக்கு? ஐயோ தென்பாண்டி கப்ளிங்கி ஏய் இருடா இடியப்பா. தென்பாண்டி பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி தங்கப்பாண்டி எந்த பாண்டி எந்த ஊர்ல இருந்தாலும் யாருக்கும் தெரியல. அந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்த நாடு தென்பாண்டி ராமன் நாடு. நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படித்திருப்பது ஏ வேக்கிறோம்பா அவரு அப்துல் கலாம். தென்பாண்டி ராம ராம ராமேஸ்வரம் நம்ம ராமநாடு ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு வேக்கிறோம்பா ஏவுகணை நாயகனா இளைஞருடைய வழிகாட்டியா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அட வானத்திலே ஏவுகணையா, வானத்திலே அந்த விண் மீது ஏவுகணையே அட ஏவி விட்டு அட வெற்றி கண்ட ஒரு தமிழன் ஐயா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம்.
தாய் போல இருந்தவரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது ஜெய்கரம்பா அப்துல் கலாம். விண்மீது கனகேவினா இந்த வானத்திலே ஏவுகணையை ஏவினார். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த கலாம் அவர்கள் சமீபத்திலே பாகிஸ்தானுக்கும் நமக்கு நடந்த அந்த யுத்த போரிலே பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளே பார்த்து பயப்படுறது இந்தியாவையோ தமிழ்நாட்டை பார்த்து பயப்படல, தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை பார்த்து பயப்படுறது ஒட்டுமொத்த நாடும். யாரு? ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இது தமிழனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு பெருமை. தென்பாண்டி மதகுவட்டி தாண்டி போனா சிவகங்கை மானாமதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கேட்டா நின்றுருச்சு கம்பி தூக்கிருச்சு. பல நேரா போனா 4 ரோடு அது ராமநாடு ஏரியாச்சு பாம்பன் பாலம் இறங்கியாச்சு. இடது பக்கம் மேய்கரும்பு அங்க படுத்திருக்கார், அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அந்த மேய்கரும்பா. உண்மையான தமிழன் ஐயா நம்ம ஏவுகண நாயகனா என் நல்வாக்கு நீ கூறடி. நான் அப்துல் கலாமையை பார்த்து மாறே. உரிமை பி சுந்தரராமன். உங்க வயசுக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கணுமே ஐயா. வயது ஆனாலும் உங்கள் நிதானம் தரக்கூடாது. நல்லா இருங்க. பில்லத்தி திவான் சொல்லிருங்கண்ணே. பில்லத்தி திவான் போயிட்டாப்ல. அம்மா ஊருப்பா பிள்ளத்தி விழாக்குளம். பிள்ளத்தி திவான் எங்களுடைய தாய் கிராமத்திலிருந்து நன்கொடை தந்த பிள்ளத்தி திவான். நன்றி நன்றி. எங்க காணா திவான? பி சுந்தரராமன், கவின்குமார், பிஜே கார்த்திக், ஆடியோஸ் காரக்குடி, காரை பாண்டி, சின்னா என் தம்பிகள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 301 நன்றி என் தம்பிகளா. கார்த்திக் எந்த ஊருப்பு? காரக்குடி. கார்த்திக் சாரா எவ்வளோ கொடுத்த? 100 ரூபாயா? இந்த ரூமுக்கு போய் உட்கார்ந்து வாடா வாடா. ஆட்டோ செக் போஸ்ட், ஆட்டோ குரூப்பு, ஆட்டோ ஜங்கா, கோட்டப்பட்டணம் மாளிக்கு சார்பாக 201 தமிழ்நாடு. எல்லாத்தையும் உள்ள வர சொல்லு. அந்த விஜய 2 போர்டு போட்டு போ. பேச்சுக்கு சொன்ன காலி துமையை குடிக்குவீங்களா? உடனே எச்சி புத்திய பாருவீங்க. விஜய் உனக்கு எனக்கு ஆகாது. இளங்குடி அந்த மண்டபம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம். டான்ஸை கொண்டு வச்சோன்னா பெருச்சாலி முண்டியை கொண்டு வந்திருக்கு. அப்படியே அரைக்குது, ஆட்டிக்கிறாங்க. திருச்சி விஜி புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் ஒன்றியம் ஊராட்சி சிலரா புத்ருவோ. என்ன ராசி? துளராசி புத்ருபக. வெள்ளி ஜெவா துர்க்கைக்கு வழக்கு போடுங்கோ. என்னடா சொல்ல வர்றாரு? என்னடா என்னை பார்த்தா ஓதுறது மாதிரி தெரியுதா? வாழ்த்துக்கள். அந்த அண்ணன் என்ன சொல்லுது? நீ ஒரு முட்டனாக்கு இல்லனே. ஈபி அரங்கன்னு சொன்னா என்ன? இங்க வா, இங்கிட்டு வா. அங்கிட்டு போய் நீ கோத்தவமான வைவ சொல்ல மாட்டேன் தம்பின்னு. இங்க வா, பொறுமையா சொல்லு. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம். இபி அரக்கன் முண்டை
ஊராட்சி செயலாளர் கணேசன். வயக்காட்டில் இறைச்சா கூட ஒரு வயலுக்கு இறைச்சிருப்பேன்டா. எறாம இறைச்ச மாதிரி என்னை இன்னுமே சிட்டியில் எழுதி கொடு. எனக்கு என்ன தெரியும்? ஓ ஊர் உனக்கு நுழையும் எனக்கு நுழையுமா? என்ன புத்துரு, சின்ன புத்துரு பெரிய புத்துரு. ஆக மொத்தத்தில் எங்கள் அண்ணன் கொடுத்த காசு விவசாயி மகன் என்று இந்த துண்டை நிரூபித்து விட்ட இந்த தமிழனை வணங்குறேன். எம்கேஆர் என்னை சூப்பர்ண்ணே, நீ தானே சம்சாரி. இப்போ வெட்ட சொன்னால் லேசாக பிடிச்சிருக்குமே அடிப்பு ஓவர். என்ன கடத்தலும் புனலம் குடியே சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் தேர்போகி நாட்டைச் சேர்ந்த 5 கிராமமாகிய மித்ராவய அண்டக்குடி வேதியங்குடி மூர்த்தினிவய ஆலமங்களா. ஊரை சொல்லும் போதே சாமி வல்லடாவே நக்கல் பண்றான்டாவே. எந்த ஊர்லயாவது சாமி இப்படி கீரி பிள்ளை மாதிரி கத்துமாடா படா படுத்துறாங்க. மித்ராவயல் கிராமத்திலே அலுபாலத்து கொண்டிருக்கின்ற கருங்கமுடைய ஐயனாரு பெரியவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஐயனாரை பாட்டைங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. இன்னைக்கு எல்லாரும் கையெழுத்து வழங்குறதுக்கு காரணமே முப்பாட்டைங்க இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. சரிதானப்போ? இந்த 5 பேர் என்னப்போ இப்படி முறைச்சிக்கிட்டே இருக்கல? நான் பிள்ளை மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எப்படி காசை வாங்கணும் பார்ப்போம். காசுக்காக வரலப்போ தமிழனுடைய உண்மையான அன்புக்கு தான் 21 வருஷமாக வாங்கின பேரை அப்படியே தக்க வைக்கிறேன். கள்ளிச்சேரி காளிமுனியே அந்த கருப்பை இல்லைன்னு நான் இல்லை. சரி, கரந்தமலை கருப்பர் கோவில் பங்காளிகளால் நடத்தப்படக்கூடிய நாடகம். இந்த மித்ராவய மட்டும் கிடையாது, 5 கிராமத்தார்களும் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு நம்ம சாமியை கையெடுத்து கும்பிடணும். இந்த சாமி அருள் எல்லாத்தையும் கிடக்கணும். நம்ம தாய் வழியெல்லாம் ஒன்று சேரணும்னு சேர்ந்து இந்த சாமியை கும்பிட்டாலும் இந்த மித்ராவய கிராமத்துக்கு நாங்களும் வர்றோம். இந்த ஐயனார் கருப்பையும் அருளை பெற்றுட்டு போய் இந்த நாடகத்தை பார்த்துட்டு போகிறோம்னு வருகை தந்த வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரமன் நாடகம். இல்லை, எல்லாரும் அதைத்தான் நினச்சி உட்காந்துருக்காங்க. கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரி நடைபெறும். கதம்ப நாடகம் வள்ளிதிரமணம்னா பப்புண்டாட்சி முடிஞ்சுனே வள்ளி வருவாங்க, நாரதர் வருவாங்க, ராஜபாட்டு வருவாங்க, நந்தவனத்தில் மருதமணி பொம்பளை வேஷம் போட்டு வருவார்னு உட்காந்துருப்பீங்க. இதில் என்ன பண்ணுவோம்னா என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம்னு எனக்கு தெரியாது. அடுத்து சும்பக்காலை வந்து அங்கிட்டு தவ்வேன் மடுவை டச் பண்ணுவேன், பிணைவேன், நான் லேசாக ரொட்டி தட்டி போடுவேன், விஜிலின்ற பற்ற வைப்பேன், அவ்வளோதான். கப்ளிங் ஓசுந்தா இந்த நாடகம் பப்புன் டான்ஸு நானும் மருதமணி அண்ணனும் உள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கண்ணானன்னு ஒரு டீம் வருவாங்க. அவங்க ஒரு 1/4 மணி நேரம் அவ்வளோதான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கியாக நான் வருவேன், கோடாங்கி வாசிப்போம், அவ்வளோதான். சிரிச்சுட்டு போகலாம். நாடகம் 3 மணிக்கு பெல்லடிச்ச மாதிரி முடிச்சு போடுவேன். அடுத்து நீங்கள் ஆத்தானாலும் நிற்க மாட்டேன், அப்போ நிற்க மாட்டேன். ஏன்னா என் டிரைவர் வந்து டிராக்டர் ஓட்டினவேன். டிங்குன்னு கொழுவை தூக்கிடுவேன். அண்ணே மருதமணி ஏற்கனவே பூவுக்கு வந்து பூச்சி மருந்து அடிச்சுவேன். நிறைய மெடிக்கலில் வேலை பார்த்தாள் உள்ளே போய் பாரு. அந்த ஆப்பிள் நறுக்கும்போது கூட ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகம் நடத்தி நான் ஜாலை போட்டு பிடுங்கினேன். தற்சமயம் இந்த ஆடுகளம் மித்ராவய கிராமத்தை நடத்தக்கூடிய இந்த நாடக ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசிந்தனையும் லட்சாதி லட்சண சீர்களை எதிர்பார்க்கக்கூடிய காலை, மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனாருடைய காலை. என் அன்பு அண்ணன் மருதங்குட்டி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்திலே நகைச்சுவை சாம்பவனாக தோன்ற காத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நாடக உலகத்திலே அத்தனை கதை நாடகங்கள் தெரிந்த ஒரு நகைச்சுவை நடிகன் யார் என்றால் எங்களுடைய அண்ணன் புதுக்கோட்டை TM கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை திலகமாக நடிக்க காத்துக்கொண்டார்.
6 கலையரசு, 8 மணிக்கு முத்துராசு, 9 மணிக்கு பவுன்ராஸ், 10 மணிக்கு டெத் ஆயிருவேன் பொன்ராஸ். ஓகே மிஸ்டர் கருப்பு கூட வாடா. ஏறுடா இப்போ தானடா இவனை அழைக்கிறேன், அப்புறமேல தான் ஜாமி வரும், இப்போ வராது. கருப்பேன் இப்போ தான் வந்துட்டேன், நெருக்கி மத வட்டியை தாண்டேன் வரட்டும். எது கருப்பனுக்கு ஜிபையா? கருப்பனுக்கே ஜிபை கட்டேன் படுறா. இவன் தாண்டா டொங்காஸ் பாய். SPA நென்மேனி இளைஞர்கள் சார்பாக ரூபாய் 1001 அன்பாலயத்துக்காக SPA நென்மேனி இளைஞருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. 1000 ரூபா நன்றி. நான் ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. எத்தனையோ பேர்த்த நாங்கள் சிரிக்க வச்சோம். என்னையே சொல்லலாம். என்னையை சிரிக்க வைப்பதில் வல்லவன் யார் என்றால் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி மணிகண்டன் தான். நான் இவனை பார்த்து சிரிப்பேன். ஏன்னா இவனோட வாய்ஸும் இவனுடைய முகப்பாவனையும் நகைச்சுவை திறன் உண்டு இவனுக்கு. வாழ்த்துக்கள். பார்த்தியா எங்கள் அன்னைங்கெல்லாம் கைதிட்டுறாங்க தம்பியெல்லாம். அப்போ ஒழுக்கமாக நடந்துக்க. அது 5000 ரவுண்டாக கேட்குறியாடா, உனக்கு தகடு வச்சு விட்டுருண்டா. 4200 தானே கேட்டேன். சரி ரொம்ப நடிக்காதடா. பிறந்த நாளைக்கு கொடுக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் MKR அவர்களே. பரியன் வயல் சிவகுரு ஆடி 19 நாடகம் மறந்துராத ராதா அண்ணே. சொல்ல வேண்டும் நாடகம் ஞாபகப்படுத்துகிறேன். பிரியன் வயல் என் அன்பு சொந்த பந்தங்களே, இந்த மித்ரா வயலுக்கு இவ்வளோ கூட்டம் வந்தது மேடையில் விளம்பரப்படுத்தியோ நோட்டீஸு கடையாக போட்டோ வரவில்லை. நான் போட்ட ஒத்த வீடியோவுக்கு வந்தது தான் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே. அதே உண்மை. அதனால் ஆடி 19ஆம் தேதி பிரியன்வயல் கிராமமே உட்கார்றது கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளை. போதுமா? நன்றி நன்றி நன்றி. இடியாப்பம், இந்த இடியாப்பம் வந்துடுவாங்க. அன்னைக்கு வேணால் பணியாரம் சுடுவோம். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டே. இந்த மணிகண்டே ஒரு அழகான தொழில், புனிதமான தொழில். எத்தனை சாமிகளை நம்ம கும்பிட்டாலும், எத்தனை சுப நிகழ்ச்சி நம்ம நடத்தினாலும் அத்தனைக்கும் தேவை பூமாலை. பூமாலை கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து உதித்தவன் தான் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. புதுக்கோட்டை சாக்கடை ஓரத்திலே கூடையிலே பூக்கட்டி விற்று கொண்டிருந்தாங்க இவங்க தாய். மணிகண்டனுக்கு இந்த உலகம் தெரியாது. புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்திலே 10 ஆண்டு காலமாக ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு பெட்டிக்கு காலண்டர் போட்டேன். ஏதோ மாதத்துக்கு 1-2 நாடகம் ஆடினேன். அதுக்கப்புறம் இவனை நான் பார்த்தேன். ஒரே ஒரு நாடகம் அறிமுகம் செஞ்சேன். அந்த ஊரில் இவனுக்கு அவ்வளோ ஒரு பேர். அதுக்கப்புறம் இவனை தொடர்ந்து அறிமுகம் செய்தேன். இன்னைக்கு என்னையும் மருதமணி அண்ணனை பார்த்த சோறில் மணியண்டே எங்கேன்னு கேட்குற அளவுக்கு பேர் வாங்கிட்டேன். வாழ்த்துக்கள் தம்பி. ஆரம்பத்தில் 200 ரூபா கொடுப்பேன். காலில் விழுந்து கும்பிட்டு விழுதி வைனே காளிமணியை நினச்சின்னு சொல்லுவேன். விழுதி வைப்பேன். அழுதுகிட்டே வேனில் ஏறி போவேன். போன வருஷம் 500 ரூபா கொடுத்தேன், உருண்டேன். இந்த வருஷம் 1000 ரூபா கொடுக்குறேன். உனக்கு எவ்வளோ வேணும்னு பாக்கெட்டை ஓட்டுறேன். அப்போ இடையில ஏதோ கணேஷ் பேல ஓட்டுறேன். நான் சொன்னேன் ஆரம்பத்தில், அண்ணே தண்ணி அடித்து காசை நினச்சி பார்க்கல. எங்கள் அப்பா அம்மா சிக்கனம் பண்ணதுனால தான்டா இன்றைக்கி ஒரு மனுஷனாக வாழ்ந்தேன் திருந்தி. உண்மை தலைவா அதே அப்படி. அம்மா அவங்க தானே கட்டிலு கீழே படுத்து கிடந்தவங்க. உண்மை தலைவாண்டுவேன். அவன் போதைய நிறுத்தலை, நிறைய போதையில் தான் தலைவாண்டுவேன். அப்போ நான் சொன்னேன், காசை சிக்கனப்படுத்தி நல்லா வச்சுக்கடா, சேர்த்து வச்சுக்கடான்னு சொன்னேன். இப்போ அறந்தாங்கில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சுருக்கேன். நான் காசை சேர்த்து வைடாண்டே இவன் வந்து ஏடிஎம் மிஷினே தள்ளிட்டு போயிட்டாரு. கருப்பு கூட வாடா. உன் கண்டு ஹார்மோனியம் வாசிக்கிறேன், கூட நின்று தூக்கி விட்றா கருப்பு தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகர் மணிகண்டா, நீ பாடக்கூடிய பாட்டுக்கு இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருமே கோவோன்னு அழுகணும். இந்த மண்ணு ஊற ஈரமாக கிடக்கணும், தொழியணும், காலையில் உழுகணும்.
அழுகிற மாதிரி பாட்டு பாடுறான் நொப்பம் உண்ட. சரிடா. ஓதம் சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வச்சையிலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை, நம்ம இனத்தாரு பேசுறது நமக்கு இருக்க மனம் புடுங்கலையோ. இல்லை நாடகத்துக்கு வந்தே கேரத்துக்கு வந்து அண்ணே நீ தானே அழுகிற மாதிரி பாட சொன்னேன். ஏன்னா அவன் மண்டையை பார்க்கும்போது அப்படித்தான் தோணும். அவன் இப்படி இருக்கானடா. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா துயர் தீராது. உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா. சொன்னா துயர் தீராது உன்னை போலாத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்தாத்தா கண்ணீரை தாம்பாத்தா கண்ணீரை தாம்பாத்தா கண்ணீரை தாம்பாத்தா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த கப்பலிங் மண்டையன். விஜய் டிவி சந்துருச்சாரே உன்னை எப்படித்தான் கேட்குறாரு போன் அடிச்சு. அந்த மிருதங்க கப்ளிங் மண்டையை என்ன பண்ணுறாப்புல? நான் சொன்னேன் இப்போ கப்ளிங் செய்ய போயிருக்காப்புலேன்னு. கோயில்பட்டி எங்கள் அண்ணன் செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். செல்வம் காலையில் வாரச்சிட்டு கட்டணுமா, ரொம்ப அடித்தா நோத்தாமன்னு வைவேன்ட்டு. உண்மையிலேயே பக்கமேல கலைஞர்கள் பேர் சொல்லும்போது அவங்க திறமையை காய்ப்பது வழக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, செல்வம் நீ தான் சூப்பர். எல்லா பாட்டுக்கும் எல்லா நாடகத்துக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனால தான் உன்னையே இந்த மித்ரா வயலுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன். உனக்கு ஒன்றுமே தெரியாட்டா ஏற்றுக்குருவாங்களா? அப்புறம் எதுக்கு நீ பொழுதுனைக்கு நத்தின் துப்பு கட்டக்கு பேரை சொன்ன உடனே 1/2 மணி நேரம் ஆச்சு. அதில் 2 பேர் தண்ணியை போட்டு எழுந்திரிச்சு மிருதங்காரி நீ புழு போதும் நிறுத்தியா அப்படின்னு சொன்ன உடனே நீ தலைய என்னண்ணே வயிறாக நீதாயா திறமையான கலைஞர், வாழ்த்துக்கலையா. மண்டையை பார்த்துக்க. எவனும் கோயம்புத்தூர் நடுறாங்க, திருப்பூரில் ஓட்டு விழுத்தாடி நடுறாங்கன்னு போயிடாத. கம்பு குட்டு மஜரோட வேற மஜரை பிடுங்குறாங்கடா, புடதியில் இருக்கிறத பிடுங்குவாங்கடான்னு. தம்பி நீ ரொம்ப கிரகச்சி பண்ணுறடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்ப்பார். ஐயா அந்த ஐயாவை அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வைங்கய்யா. ஏன்னா மருதமணி வரும்போது விளையாடுவோம் கொண்டக்க மட்டக்க மேலகல்ல பட்டுருமையா. ஐயா கோச்சுக்கிறாதிய. ஏன்னா அந்த ஐயாவை பற்றி தெரியுது, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைங்கய்யா. நாங்கள் சுற்றி கித்தி படக்கு படக்குன்னு விளையாடுவோம், மேலகல்ல பிசுறு தெரிச்சிடும். ஏன்னா வர்ற விஜய் வந்து மடு அள்ளும், அது மூஞ்சிஞ்சில் அடிச்சு பிடிச்சின்னா தேமை வந்துடும் விதி. இப்போ சாமி வர போதான்னு போக சொல்லு. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் இங்கே வா. உடனே கும்பிடுவேன், நம்ம வெதநெல் வாங்க வந்தே மாதிரி வா முண்டை.
கரல் ஆயிடுச்சு, நல்லாம்பு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. புதுக்கோட்டை அருமையான பேர் நீலகண்ட. எந்த வண்டியும் மணலில் நிற்காதடா. நான் சொல்கிற பாட்டுக்கு தாளம் போட்டேன்னா மித்ராவய கிராமத்தில் கருப்பி உன்னைய காப்பாற்றி தரேன். தாளம் போட தராமல் நெளிச்சேன்னா கம்பு கூட்டு ஊரா அக்கியாக வரும்டா. பாடவா? போவ பாட்டு தாண்டா கீரை முண்டை. பூவஞ்சனோடனே எந்தா போவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே. நீ போட்ட பாட்டு எது வேணும் சொல் தம்பி. ஒரு அளவுதான் நீலகண்டா. அப்ப நீளமா கண்டமாக்கி விட்டுருவேன். பூவானை அட்ட தொட்டு பொன்னானை எழுத்தாலே சபாஸ். மேல பாடு. சொல்றதுக்குள்ள ஏன்டா முட்டை போடுற? சபாஸ் சபாஸ். கண்ணான கண்ணனுக்கு கடுதாசி போட்டேனே. எட்ட படிச்சு இந்த எல்லா பாட்டுக்கும் நீர்மாலை அடியா அடிப்பேன். அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு எவனாவது கிஞ்சா 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 கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சான் பாரு. கட்டிப்பிடியா பாட்டு போறேன் பாரு. கட்டிப்புடி கட்டிப்புடியா இல்லை கோட மொட்டை நாக்கு முட்டை ஓயிர் நிலகண்டா. ஊரா எங்க அன்னைங்க ஊரா உரிச்சேன் வயிற்றுக்காக. வாங்க மித்ராவைய ரெடி பண்ணுங்கப்பா. இங்கே வாங்கப்பா. மித்ராவைய மற்றும் அண்டக்குடி, வேதியங்குடி, மூர்த்தினிவைய, ஆலமங்கலம் வந்திருக்கும் தமிழ் உறவு சார்பாக எனக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டுறாங்க. அத்தனை தமிழ் உறவுகளுடைய ஆசீர்வாதம் வேண்டும். இதான் உண்மை. நான் நடத்தி வரக்கூடிய இந்த ஆதரவற்ற இல்லம் இன்னும் நிறையா உதவி செய்ய வேண்டும். அந்த காளிமுனியின் அந்த கருப்பை இங்கே உள்ள ஐயனார் இந்த ஜாமீனோட அருளோடு மொத்தத்தில் ஜாமீனுடைய அருள் கிடைச்சாலும் தமிழ் உறவுகள் எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தா அப்பா இங்கே உண்மையான பாசம் கிடைச்சதுனால தான் நான் நாட்டில் பேர் வாங்க முடிஞ்சது. எனக்கு நிறையா சேவை செய்யணும்னு ஒரு ஆசை. அதை செய்வேன் கண்டிப்பாக. ஆவணிக்கு அப்புறம் சினிமா துறைக்கு மறுபடியும் போகிறேன். போயிட்டு மறுபடியும் நாடகத்துக்குள்ள வந்து உங்களை சிரிக்க வைப்பேன். ஆயுள் உள்ள வரை என்னை அறிமுகம் செய்த இந்த கலையை மட்டும் நான் மறந்து விட மாட்டேன். அன்பு தமிழ் உறவுகள், உங்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதமும் அன்பும் வேண்டும். உங்கள் எல்லார் சார்பாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு என்ன இத்தனை கேக்கு. நன்றி நன்றி நன்றி. அறப்போடு காப்போடு இதை வெறினே இதை கப்ளிங் ஓஸ் பயலுகடா. கொடூரமா கொடூரமா பிறந்த நாள் கேக்கு வெட்டுற பயலுகடா. நீ என்ன அம்புட்டு குத்தி வைக்கிற? என்ன கேக்க வெட்ட வரையா இல்லை இடம் கல்லு உண்ட வந்தியா? அவர்தான் மேனேஜர் நரேன் சார். சார் நல்ல லேடிஸாக கேட்குறாங்க, என்ன செய்ய? சிறைச்சிட்டு உட்காருந்தேன். காரக்குடி என் அன்பு தம்பிகள் என்ன பேர் என்ன காரக்குடி கார்த்தியண்ணன் சார்பாக எனக்கு பிறந்தநாள் கேக்கு வாங்கிட்டு வந்த ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா, காவல்துறை கருணா வாங்க. கருணா ஒரு கேக்கு வாங்கிட்டு வா. எல்லாரும் வாங்கிட்டு வா. எல்லாரும் இங்கிட்டு வாங்க. கேக்கை மறைச்சிட்டு போறியாடா? இங்கிட்டு வாடா தம்பி. நன்றி தம்பி. என் சங்கங்களை நல்லா இருங்கடா. நீங்கள்லாம் ஆனை வெதரா எத்தத்தி வார்த்தை சொல்கிறேன். இந்த கேக்கை வெட்ட மனசு வருமாடா? ஆனை வெதர். எல்லாரும் வாங்க போய் ஆளுங்க இடிச்சு. எல்லாரும் மேடைக்கு வரவேணாமே. கேக் வச்சிருக்கவங்க மட்டும் வாங்க. எல்லாரும் மேடைக்கு வரவேணா. தயவு செய்து விழா கமிட்டியாளர் சொல்லுங்கண்ணே. அண்ணே எல்லாரும் மேடைக்கு வரவேணானே. ஹலோ ஹலோ. இந்த பிறந்தநாள் விழாவை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊரில் மேடையில் அமையும். இன்றைக்கி இந்த மித்ராவைய இந்த கிராமத்தில் என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடத்துக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த மித்ராவைய
மற்றும் இந்த 5 ஒரு கிராமத்தார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்கு அன்பு பரிசினை வாரி வாரி அளித்த என் அன்பு அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேக்கு வாங்கிட்டு வந்த அத்தனை பேர்த்துக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து என் அன்பு தம்பி திருவிடானை மண்ணில் வசிக்கக்கூடிய தம்பி பிரசன்னா, திருவிடான பிரசன்னா அவர்கள் ஒரு 15,000 மதிப்புள்ள ஒரு வாட்சியை எனக்காக பிறந்தநாள் பரிசாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்பு தம்பியை. நன்றி பிரசன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அண்ணன் கட்டிக்கிறேன் இந்த வாட்சியை எனக்கு பரிசாக கொடுத்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லட்சம் தம்பிகளும் லட்சம் அண்ணன்களும் எல்லோரும் இருக்கீங்க. உங்களை அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரசன்னா. நன்றி நன்றி. நரேன் இந்த வாட்சியை பிடிச்ச மாதிரி கேடு. நரேன் சார் வாங்க சார். கிரிச் நன்றி நன்றி. சாமி அழைக்க போறேன். ஆதி ஒரு காலம் மாரியப்பன் முத்தப்பா பாட கேட்டிருக்காரு, அப்புறம் பாடுவான்னு. சரியா சார் போச்சே கோய் கொஞ்சம். மித்ரவய கிராமத்திலே முப்பாட்டே அண்டஜாமி பிறம் குறையலையா ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. மித்ரவய கிராமத்திலே இருக்கிற ஐயனாரு பிறம் குறையலையா ஐயனாரு தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்புகோரையாரையா. கள்ளியரி காளி முனியந்தா கள்ளியரி காளி முனியந்தா. உடம்பரத்தை விட்டு தம்பி கறந்த மலை கருப்பனை பார்க்கத்தானே நிற்கிறான் ஐயா. கள்ளியரி கம்மாயா பிறகர தாம்படுக்க 3 அடி ஊத்து தண்ணியா. முனியாண்டி இன்னும் வர வத்தலையடா. கள்ளியரி கிராமம் நாடோபுரம் பேரு வாங்குதடா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா. 18ஆம் படியா அழகர் கோயில் எல்லைய விட்டு மித்ரவய கிராமத்தில் உள்ள ஐயனாரையும் கறந்தமல கருப்பனையும் பார்க்கத்தானே வந்து நேரம் ஆச்சியா. மித்ரவய கிராமத்தில் 5 ஒரு சாமி ஐயா அரும்பு குறையலையா. சாமி ஊரா தத்துரோமணிக்குதோ வாரையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் நோய் நொடிய தீர்த்து வைக்கும் ஐயா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசிகள் அமினிய சுந்தரி. மொத்தம் 2 லேடிஸ். 1 கப்ளிங் லாங் 1 கப்ளிங் சுமால். 1 மாடு மணிக்கு 250 லிட்டர் கறக்கும். 1 மாடு வத்து மாடு. இப்போ தான் முடை அடிக்குதோ காலைக்கு தெரியுதோ. மாசத்துக்குரிய அருமை சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்னா ட்ரெயின்லாம் எத்தனை வேணா ஏறலாங்களா. இன்னைக்கு பொழக்க அடி வாங்குவா போண்டா முண்டை. எனது அக்கா வெக்கம் இல்லை பேருக்கு அக்கான்னு சொல்லுவேன். அங்கே போட்டு அடி கிளப்பிடுவேன். நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம் 100 ரூபா தான். எனது அன்பு திருச்சி எக்ஸ்பிரஸ் பிறகு தண்ணி முண்டை. அதில் கேக்கு 5 கேக்கு வெட்டினாங்க 4 தின்ட்டாலாம். அதுக்குள்ளே மெசேஜ் வருது. அவன் மிரல்றேன். அவன் இல்லைன்னு அழுகிறேன். நீர் கசிவு. திருச்சி எக்ஸ்பிரஸ்
விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. வேற தினம தண்ணி பைப்பு கூட வந்த மாதிரி தான். அதனை தொடர்ந்து புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. தெல்ல தெளிவாக இந்த நாடகத்துக்கு இந்த வெட்டவெளி பொட்டலிலே இப்படி ஒரு மைக் செட்டு அமைப்பது என்பது கடினம். ஏன்னால் எக்கோ சார்பு என்ன வச்சாலும் அவுட்டரில் போயிடும், கேட்காது. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திறமையாக செய்திருக்கக்கூடிய ஒரு மைக் செட், ஒரு கைதட்டலாம். உண்மையிலே மற்ற மைக் செட்னா நான் படார்னு பேசுவேன். இங்கே அந்த அளவுக்கு சூப்பர். ஜீவா ஐ லவ் யூ தங்கம். அந்த பொம்பளை பிள்ளைக்காக தான் உட்காந்துருக்கேன். என் தம்பி அப்படியே கெந்துறேன். ஜீவா ஆடியோஸ் லைட் ஹவுஸ் சித்திவய உரிமை ஏ ராஜேந்திரன். நான் பாட்டு பாட போறேன். மைசெட்டு ஜீவா மைசெட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பெருதாம்மா. எங்க ஜீவா மைசெட் சித்திவய சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு. ஜீவா மைசெட்டு இதுதாம்மா. சூப்பர்ப்பா. இங்க ஒளி சத்தம் கேக்குதும்பா. காட்டுல மேட்டுல ஒளிக்கலப்பா. மித்ராவையில் உள்ள மேடதானப்பா. நீங்க வாழ்க வாழ்க சித்திவய ஜீவா. நீங்க வளர்க வளர்க சித்திவய ஜீவா. மைசெட்டு சூப்பர். நிப்பாட்டுல பரதேஷ் பிரேமேனே போட்டு அடிச்சு உட்கார சாம்பாத்துற மாதிரி கண்டாலுமே மயிரை புடுங்குறப்பான். ஓன் கட்டு போய் மன வச்சு புழக்க போனேன். அப்படியே பெரிய தாலி உன்னிகிருஷ்ணன் கச்சேரியில் வாச்சது மாதிரி தான் கிட்டுருந்துவேன். கையை நீட்டினா நிப்பாடுறா பரித்தினி பிரேமேனே. ஒழுக்க மாறா தாலி மண்ணை வச்சு ஊற்றிடுவோண்டா அவனே. ஓடாங்க ஐசா. அவருக்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்பு பிரபு மித்ராவை. அருமையான கொட்டகப்பு. இன்னும் 25 வருஷானாலும் இந்த தகரத்தை வச்சு உன் பேரம்பேத்தி பொழைச்சிக்கிறோம். நாங்கள் தெருவில் தெரியும். வெறும் தகரம் மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே போய் இந்த டூலர் பைக்கு மெக்கானிக் ஆயிலை வாங்கி தடவி விட்டுரும். துருவே ஏறாது. விதி கருப்பு கூடவாடா சீயாமியா. நன்றி. நாடகத்தை காண வருகவர்களே இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கோவில் பங்காளிகள் மற்றும் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட மித்ராவயல், அண்டக்குடி, வேதியங்குடி, மூர்த்தினி வயல், ஆலமங்கலம் 5 ஒரு கிராமத்தாளர்களுக்கு நன்றி. சுற்றுவட்டாலிருந்து வருகின்ற என்னுடைய அண்ணன் தம்பிக்கு முதல் நன்றி. உண்மையிலே இரவு பகல் பாராமல் டூலர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அதே மாதிரி நாடகம் முடிஞ்சு போகும்போது தூக்க களைப்பாக இருப்பீங்க, மெதுவாக போகணும் ப்ரோ. அதே மாதிரி யார் வண்டியில் ஓஜியில் வந்தீங்களோ அந்த ஆளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. விட்டுட்டு போயிட்டானா தெருவில் தெரிவேன். நான் இங்கேருந்து வந்தேன் என்ன நிறைய பேர் விட்டு போயிட்டாங்கடா. நாடகம் பார்த்தேன். நான் மேடைக்கு நடிக்கவே வந்தேன். அப்போ அவங்களுக்கு அம்புட்டு புழுக்க வேலை பார்க்கணும். இந்தா போய் பொட்டாணி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. போய் வாங்கிட்டு வரணும். பைக்கெலாம் துடைக்க சொன்னேன். எண்ணெயெல்லாம் துடைக்க சொல்லிவிட்டு செத்த அசந்தே கொண்டு போய் விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு போய் யார் வேறேன்னு கேட்டாங்க. கழிச்சிருக்கு ஓடாங்க முனியாண்டி வேறேன்ட்டு. அப்புறம் மாட்டு வண்டியில் கொண்டு போய் என்னை விட்டாங்க. அது வேண்டாண்டா. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் தான் நேற்று உன்னை கொள்ள தெரிஞ்சா ஒருத்தன் அந்த டால்பின் மாதிரி ஒருத்தன் தவி வந்துட்டேன். இவன் மேலே நின்று எடுத்தவே அவனை தவணை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன். அது இல்லை, நான் 2 நாளைக்கு முன்னாடி சூத்தரிச்சு போச்சு அவனுக்கு. நொண்டிச்சாமியை கூப்பிட மாட்டேன்னு இவன் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு பெரிய வேல்ராஜ் கேமராமேன் மாதிரி இப்படி அலசுனார் ட்ரோல்லி போட்டு. நொண்டி கருப்பு சாமி ஆடுறவன் இந்த சேரு கீழே படுத்துக்கிறதே இவனுக்கு தெரியலை. ஏன்னா நொண்டி பையலை காணாமடான்ட்டேன் அப்படின்னு இருக்கேன். சேரோட விழுந்து விடிய காலத்தில் வீடியோ காட்டுறேன். பெரும் புழுதியாக இருக்குது. படத்தை மாவாட்டியிருக்கேன் கேமராவில் விட்டு. இப்போ ஏறுவேன் ராஸ்கல் மேலே ஏறிக்கிட்டு பெரிய இந்தியன் படம் கம்புக்கூட்டெலாம் விழுந்து எடுப்பார் மயில். நேற்று உருட்டுருப்பாங்க சேரோட. சொன்னது பழிக்க முடியாது, பேசாமல் இருங்கடா. அதனைத் தொடர்ந்து உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். வாத்தியார் இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. இங்கே இருக்க எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் கோச்சுக்கிட்டாரும் பரவாயில்ல. யாரால்
ஒரு தொழிலை கற்றுக்கிட்டான். யாரால் இன்றைக்கி நம்ம 3 வேளை காசு சம்பாதிக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம், பொண்டாட்டி உள்ள சந்தோஷமாக இருக்கான். அவங்கள மட்டும் வளர்த்து விட்டு உனக்கு தப்பு பண்ணாலும் நீ செய்யாது. குருநாதர் பாவத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் சில பேர்லாம் பார்த்தா வளர்த்து விடுவாங்க. கொத்தனார் வேலை தெரியலன்னே களை ஓடு அந்த ஓட்டையை பதிடான்ட்டுவேன். ஓட்டையை பதிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவர் போய் மேஸ்திரி போய் படுத்துக்கிறப்ப இவ கலவையை கலைச்சிட்டு அடிப்பேன். சொல்லப்படான்னு அடிச்சுட்டு கொஞ்சம் கட்டடம் போட தெரிஞ்சு தூக்குண்டு நேர் வாக்க தெரிஞ்சுன்னா அப்புறம் அதை கற்றுக் கொடுத்துட்டு வருவார். கொஞ்சம் தள்ளி போங்க சீரட்டு சுற்றாமல். அது குருநாத துரோகம். எங்கள் வாத்தியாரை மட்டும் எத்தனை பேர் வாத்தியாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் வாத்தியாரை சொல்லாத மேடையே கிடையாது. நான் அவர் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி இத்தத்தண்டி அன்பாலயமும் இப்படி மக்களும் சம்பாதிச்சிருக்கேன். அவர் இல்லைன்னா நான் கிடையாது. உண்மை தானே? விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த என்னுடைய வாத்தியார் SS மணி ஐயா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவு இருக்கக்கூடிய கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு மொத்தமே 5 வீடு தான். 5 வீடை இன்றைக்கி அகில உலகத்துக்கும் கொண்டு போனவே இந்த கோமாளி. கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் படிப்பறிவு இல்லாதவன். நான் பார்த்த வேலை புனிதமான வேலை, ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் பசியோடு வந்தாலும் பசியை போக்க முடியும் என்னால். ஏன்னா நாட்டில் நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி. அம்புட்டு சொந்தம் இருக்குது எங்கள் அண்ணன் தம்பிலாம். ஆதரவற்ற இல்லம் அதனுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்களை அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR. இந்த பாசத்துக்கும் இந்த சிரிப்புக்கும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு நான் கைமாறு செய்ய முடியாது. உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு நன்றி வணக்கம், போயிட்டு வரேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி அண்ணே, போயிட்டு வரேன் அண்ணே. தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அடப்பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. ஆளான கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்க என்னாடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்கோ வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உங்க காலடிக்கும் முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா கட்டளைகள் வெள்ளு வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒருபோதும். வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க 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 வணக்கமுங்க. மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயர்த்துறை உயர்த்துறை மண்ணில் சங்கமம், உடல் பொருள் அவையால் கலையில் சங்கமம் சங்கமம். மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயர்த்துளி உயர்த்துளி மண்ணில் சங்கமம், உடல் பொருள் அவையால் கலையில் சங்கமம் சங்கமம். முத்தப்பா பாட்டு அப்போ பாடுவான், சோவா பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் எக்க வைங்க. இந்த இடியப்ப வேணாம் போக சொல்கிறேன் அவனை. புதுவையில் எனது அன்பு தம்பி சார்பாக நன்றி. இந்த பேண்ட்டை ஊற வச்சாலும் எரியாது. நீங்கள் எல்லோருமே
ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் முக்கி வலியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நம்ம சாமியினோட அருளோடு நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் 10 ரூபாய் கடை வாங்காம நீங்க எல்லோருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா கண்ணு கார போடி முகமோ கழுத்தி மீன் மனமோ ஜன்னா தூணி இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவா பாடுடா. இது வில்லாங்குடா கையில் சிக்காதுடா அவரக்க வச்சவா பாடுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லும் தனிய கேளு புது கதைய சொல்லும். சல்லோமியா சல்லோமியா சங்கு கழுத்துக்காரி இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி அவ சுறாங்கனி பாடும் மச்சக்கனி கொங்கு கொத்துக்கிட்டு போகாதுடா. அவ சுறாங்கனி பாடும் மச்சக்கனி கொங்கு கொத்துக்கிட்டு போகாதுடா. ஏ அந்தோணி ஏ அல்போன்சு அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சு மீன் குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மறந்த போல என சுமக்கும் கண்ணு. சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சல்லோ